வேல்யூ செல்ஸ் கண்டென்ட் வந்து எப்படி டேட்டா எப்படி என்டர் பண்ணலாம், டிஃப்ரெண்ட் வேஸ் ஆஃப் என்டரிங் த டேட்டாஸ், அதுக்கப்புறம் ஃபார்மேட்டிங்ஸ் செல்ஸ் அண்ட் காலம்ஸ் ரோஸ், நம்பர் ஃபார்மேட்ஸ், டேட் ஃபார்மேட்ஸ், இதெல்லாம் நேற்றுக்கு நம்ம பார்த்தோம். ஸோ நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, ஃபில்டர், how to sort and filter data in Excel, advanced filter, Excel formulas, நமக்கு டே டு டே ஆக்டிவிட்டீஸ்ல என்னென்ன ஃபார்முலைஸ் எல்லாம் தேவையோ அதெல்லாம் இன்னைக்கு பார்க்க போறோம். பிளஸ் சப் டோட்டல் அண்ட் பைவோட், இது ஃபுல்லா நம்ம இன்னைக்கு கவர் பண்ண போறோம். ஸோ இன்னைக்கு இந்த செஷன் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி ஒரு நேத்து ஒரு 2 கொஸ்டின் கேட்டிருந்தீங்க, அதுக்கு இன்னைக்கு ஆன்சர் பண்ணிட்டு நம்ம செக்ஷன் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ நேத்து ஒரு பார்ட்டிசிபென்ட் கேட்டிருந்தாங்க, இப்படி Jan 20 அப்படின்னு கொடுத்து இப்படி ட்ராக் பண்ணா எனக்கு வந்து பிப்ரவரி வரல, Jan 21 Jan 22 அப்படின்னு வருது அப்படின்னீங்க. அது ரீசன் என்னன்னு பாத்தீங்கன்னா, எக்ஸல் வந்து இதை டெக்ஸ்ட் பிளஸ் நியூமரிக்கா ட்ரீட் பண்ணுது, டேட்டா ட்ரீட் பண்ணல. ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷன்ல நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த Jan 20 ஐஃபன் யூஸ் பண்ணி Jan 20 அப்படின்னு டைப் பண்ணுங்க. ஸோ இந்த Jan ஐஃபன் யூஸ் பண்ணி 20 அப்படின்னு போட்டீங்கன்னா அது டேட்டா எக்ஸல் ரெகனைஸ் பண்ணு. அதுக்கப்புறம் நீங்க டிராக் பண்ணீங்கன்னா இட் வில் கம் பை மந்த் பை மந்த். ஸோ ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, எக்ஸலுக்கு வந்து நம்ம அதுக்கு புரிஞ்ச லாங்குவேஜ்ல நம்ம இன்புட் கொடுக்கணும். ஸோ லாஜிக்கல் ஆர்டர் அப்படிங்கிறத அது யூஸ் பண்ணி பண்ணுது. லாஜிக்கல் ஆர்டர் போது டேட் ஃபார்மேட்ல இருந்தா மட்டும்தான் அது லாஜிக் யூஸ் பண்ணும். அடுத்த கொஸ்டின் இன்னொன்று கேட்டிருந்தீங்க, என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த மாதிரி ஃபார்மேட்ஸ் பண்ணிட்டு இந்த மாதிரி நேம் இருக்கு, செமஸ்டர் 1 2 3 இருக்குது, இதே ஃபார்மேட்டை வந்து எல்லாத்துக்கும் அப்ளை பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிருந்தீங்க. கண்டிப்பா அப்ளை பண்ணலாங்க. இதுல போயிட்டு ஹோம்ல போயிட்டு ஃபார்மேட் பெயிண்டர் யூஸ் பண்ணி இங்க செலக்ட் பண்ணி எல்லாத்துக்கும் நீங்க இப்படி அப்ளை பண்ணீங்கன்னா அது கண்டிப்பா அப்ளை ஆகும். ஓகேங்களா? ஜஸ்ட் நம்ம பெயிண்ட் ப்ரெஸ் யூஸ் பண்ணோம்னா அதே மாதிரி பாத்தீங்கன்னா எல்லாமே நேம்ஸ் கன்வெர்ட் ஆயிருச்சு. சென்டர் ஃபார்மேட் மெர்ஜ். ஸோ we will start with today's section. இன்னைக்கு நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்கறது ஃபில்டர். நம்ம டேட்டாவை எப்படி ஃபில்டர் பண்ணி எப்படி நம்ம அவுட்புட் எடுக்கலாம் அப்படின்னு பார்க்க போறோம். இங்க பாத்தீங்கன்னா எங்க டேட்டா இருக்கு, ரெஜிஸ்டர் நம்பர் இருக்குது, ஃபர்ஸ்ட் நேம் இருக்கு, ஜெண்டர், செமஸ்டர், சப்ஜெக்ட்ஸ் இருக்கு, இங்கிலீஷ், தமிழ், மேக்ஸ், சயின்ஸ், சோசியல் ஸ்டடிஸ், அதுக்கப்புறம் டோட்டல் மார்க்ஸ் அண்ட் டோட்டல். இந்த மாதிரி எங்கிட்ட டேபிள்ல ஒரு டேட்டா இருக்கு. ஸோ இதை வந்து நம்ம ஃபில்டர் பண்ண போறோம். ஸோ எப்படி ஃபில்டர் பண்ணலாம்னு பாத்தீங்கன்னா, நீங்க எந்த ரோ ஃபில்டர் பண்ணீங்களோ அதுல எந்த இடத்துல வேணாலும் நீங்க வச்சுக்கலாம். வச்சுட்டு டேட்டால போயிட்டு டேட்டா மெனுல போயிட்டு ஃபில்டர் இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணீங்கன்னா ஃபில்டர்ஸ் உங்களுக்கு வந்துடும். அதே செகண்ட் டைம் அதே ஆப்ஷன் ஃபில்டர் பண்ணீங்கன்னா அது டிசேபிள் ஆயிரும், ஃபில்டர்ஸ் எக்ஸல்ல இருந்து டிசேபிள் ஆயிரும். சரிங்களா? இது ஒரு மெத்தட். இன்னொரு மெத்தட் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஷார்ட்கட் கீ கண்ட்ரோல் ஷிஃப்ட் எல் யூஸ் பண்ணீங்க, சேம் ஃபில்டர் ஆப்ஷன் அப்பியர் ஆகும். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் இது பார்ப்போம், எப்படி நம்ம ஒரு டேட்டா ஃபில்டர் பண்ணலாம் அப்படின்ட்டு. ஃபில்டர் அப்ளை பண்ணதுக்கு அப்புறம் ஃபார் எக்ஸாம்பிள் இஃப் இங்க பாத்தீங்கன்னா நான் 5 செமஸ்டர் மார்க்ஸ் கொடுத்துருக்கேன். இப்போ எனக்கு வந்து சுந்தர் அப்படிங்கிற மார்க் வந்து தேவை, ஐ வாண்ட் டு see it அப்படின்னா இங்க போயிட்டு இங்க ஒரு சின்ன டிராப் டவுன் கிளிக் பண்ணீங்கன்னா இங்க வந்து டெக்ஸ்ட் ஃபில்டர்ஸ் வரும். அங்க போயிட்டு கண்டைன்ஸ், டெக்ஸ்ட்ங்கிறதுனால நம்ம கண்டைன்ஸ் அப்படின்னு கொடுத்து சுந்தர் அப்படின்னு டைப் பண்ணோம்னா, டைப் பண்ணிட்டு ஓகே கொடுத்தோம்னா சுந்தரனுடைய மார்க் மட்டும் எடுத்துட்டு வந்துடும். இது ஒரு ஆப்ஷன்ஸ். இன்னொன்னு என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்போ உங்கள்கிட்ட ஒரு லிஸ்ட் வந்திருக்கு, நீங்க உங்களுடைய ஹையர் அஃபீஷியல்ஸ்க்கு அனுப்புறீங்க. இந்த மாதிரி கலர் கோட் பண்ணி கொடுத்துருக்காங்க.
ஸோ ரெட் கலர்ல மார்க் பண்ணியிருக்கீங்களா, ரிசல்ட்டை ஹோல்டு பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதை மட்டும் நீங்க ஃபில்டர் பண்ணி அவுட்புட் எடுக்கணும் அப்படின்னா, செப்பரேட்டா பண்ணணும் அப்படின்னா நீங்க நம்மளால பண்ண முடியும். நாட் ஓன்லி எக்ஸல் ரெகனைஸ் நாட் ஓன்லி த நேம், இட் ஆல்சோ ரெகனைஸ் கலர் கோடிங். அது எப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ எந்த காலம்ல வேணாலும் நம்ம வச்சுக்கலாம், ஏ அல்லது பி எதுல வேணா வச்சுட்டு, நான் ரெண்டுலையுமே நம்மகிட்ட கலர் கோடிங் இருக்கு. ஸோ நான் நேம் ஃபர்ஸ்ட் நேம்க்கே அகெயின் போறேன், டிராப் டவுன் போயிட்டு கிளிக் பண்ணிட்டு ஃபில்டர் பை கலர் அப்படின்னு இருக்கும். அந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணி இங்க பாத்தீங்கன்னா ரெட் கலர் நம்ம இப்போ ஃபில்டர் பண்ண போறோம். அப்படி ஃபில்டர் பண்ணும்போது ஒன்லி இந்த ரெண்டு பேர்த்தினுடைய லிஸ்ட் மட்டும் நமக்கு வருது. இப்போ நம்ம அன்ஃபில்டர் பண்ணிக்கிறோம். அடுத்து இன்னொரு ஆப்ஷன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ எனக்கு வந்து ஒரு ரெக்குவயர்மெண்ட் இங்கிலீஷ்ல டாப் 10 யார் மார்க் வாங்கியிருக்கிறா அப்படின்னு நம்ம பார்க்கணும். அப்படின்னா என்ன பண்ணலாம்னா, இங்கிலீஷ் காலம் ஈல நம்மகிட்ட இங்கிலீஷ் இருக்கு, சப்ஜெக்ட் இருக்கு, அதுல போயிட்டு ஃபில்டர் ஆப்ஷன் கிளிக் பண்ணிட்டு நம்பர்ஸ் ஃபில்டர்ஸ் அப்படின்ட்டு இருக்கு, அதுல போயிட்டு இங்க நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஈக்குவல் டு, டஸ் நாட் ஈக்குவல் டு, கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு, லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு, பிட்வீன் அண்ட் டாப் 10, எபோ ஆவரேஜ், பிலோ ஆவரேஜ், இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. நம்ம இப்போ டாப் 10 செலக்ட் பண்றோம். ஓகே, இப்போ பாத்தீங்கன்னா தி ஸ்டூடெண்ட்ஸ் யாரெல்லாம் டாப் 10 ஸ்டூடெண்ட்ஸ் லிஸ்ட் வந்து இங்க டிஸ்பிளே ஆயிருக்கு. ஸோ இதெல்லாம் பேசிக் ஃபில்டர்ஸ். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இது நம்ம டேட்டாவை எப்படி ஷார்ட் பண்ணலாம் அப்படிங்கறத நம்ம பார்ப்போங்க. நம்ம ஃபில்டர்ஸ் வந்து டிசேபிள் பண்ணிடலாம். இப்போ நம்ம டேட்டா வந்து ரெண்டு வகையா ஷார்ட் பண்ணலாங்க. ஒன்று டைரக்டா நம்ம காலம் செலக்ட் பண்ணிட்டு இந்த காலம் ஃபர்ஸ்ட் நேம்ல போயிட்டு இங்க ஷார்ட் ஆப்ஷன் இருக்கும். டேட்டா மெனுல போயிட்டீங்கன்னா ஷார்ட் ஆப்ஷன்ஸ் பார்க்க முடியும். ஷார்ட் ஆப்ஷன் அசெண்டிங் அல்லது டிசெண்டிங் கேக்கு. நம்ம அசெண்டிங் ஆர்டர்ல பண்ணுவோம். அசெண்டிங் ஆர்டர்ல பண்ணும்போது பாத்தீங்கன்னா expand a selection or continue with the current selection அப்படின்னு கேட்கேன். நமக்கு வந்து இப்போ we need to expand the selection. என்ன ரீசன் அப்படின்னா, இந்த ஒரு காலம் பி மட்டும் நமக்கு ஷார்ட் ஆன பார்த்தாது, பட் அதனுடைய மார்க்ஸ் அதனுடைய டீடைல்ஸ் எல்லாமே ஷார்ட் ஆகணும். அதனால எக்ஸ்பேண்ட் த செலக்ஷன் கொடுத்துக்கலாம். இப்போ சிங்கிள் காலம் மட்டும் ஸ்டார்ட் ஆனா போகுது அப்படின்னா நம்ம கண்டினியூ வித் கரண்ட் செக்ஷன் கொடுத்துக்கலாம். ஸோ நாம இப்போதைக்கு எக்ஸ்பேண்ட் த செலக்ஷன் விட்டுறோம், அப்படியே வச்சுட்டு ஷார்ட் பண்றோம். பாத்தீங்கன்னா எல்லா ஆல்பாபெட்டிக்கல் ஆர்டர்ல ஷார்ட் ஆயிடுச்சு. இதுதான் ஃபில்டர் ஆப்ஷன். அடுத்து நம்ம பார்க்க போறது அட்வான்ஸ் ஃபில்டர். ஸோ அட்வான்ஸ் ஃபில்டர் எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாங்க. இப்போ நம்மகிட்ட அதே டேட்டா நெக்ஸ்ட் டேப்புக்கு போயிருக்கிறேன். இது நம்மளுடைய எக்ஸாம்பிள் நம்பர் 2. டேட்டா அதே தான், பட் இங்க இருக்கிற டேட்டால கொஞ்சம் டேட்டா நமக்கு வந்து வேற இடத்துக்கு வேணும். எப்படி நம்ம வந்து எதர் நம்ம வந்து இங்க போயிட்டு ஃபில்டர் பண்ணிட்டு காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ண முடியும், அது ஒரு வகை. நெக்ஸ்ட் ஸ்டெப் பாத்தீங்கன்னா, நெக்ஸ்ட் அட்வான்ஸ் லெவல் பாத்தீங்கன்னா நம்ம டைரக்டாவே வேற லொகேஷனுக்கு இங்க இருந்து டேட்டா ஃபில்டர் பண்ணி எடுக்க முடியும். ஸோ அது எப்படின்னு பார்க்கலாங்க. இப்போ நமக்கு ஒரு கண்டிஷன். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து இங்கிலீஷ் சப்ஜெக்ட்ல யாரெல்லாம் 50 கீழே மார்க் வாங்கியிருக்காங்க, அதே மாதிரி தமிழ்ல யாரெல்லாம் 50 கீழே வாங்கியிருக்காங்க, இந்த ரெண்டு கண்டிஷனையும் யூஸ் பண்ணி நம்ம டேட்டா ஃபில்டர் பண்ணணும். ஸோ இங்க நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, இங்க வச்சுட்டு இந்த இதுல எங்க வேணாலும் வச்சுக்கலாம், அல்லது நீங்க செலக்ட் பண்ணிக்கலாம். நம்ம எப்படி செலக்ட் பண்றோங்கிறத டேட்டா நேத்து பார்த்தோம். ஃபர்ஸ்ட் காலம் ஃபர்ஸ்ட் ரோல் வச்சுட்டு ஷிஃப்ட் அமுக்கிட்டு ரைட் ஏரோ கீ பிரஸ் பண்ணீங்கன்னா அது காலம் செலக்ட் ஆகும். அதே டவுன் ஏரோ கீ பிரஸ் பண்ணீங்கன்னா ஃபுல் ரோ செலக்ட் ஆகும். இந்த ஏரியா நமக்கு எது என்ன ஃபில்டர் பண்றதுக்கு செலக்ட் பண்ணிட்டு அட்வான்ஸ் ஃபில்டர் கிளிக் பண்ணீங்கன்னா இங்க பார்க்க முடியும். லிஸ்ட் ரேஞ்ச் அப்படின்னு கேட்கும். இதுக்கு பேர் ரேஞ்ச் அப்படின்னு சொல்லுவாங்க எக்ஸல்ல. இந்த ரேஞ்சஸ் ஃபுல்லா அது செலக்ட் ஆயிருச்சு. செலக்ட் ஆனதுக்கு அப்புறம் நான் பாத்தீங்கன்னா இங்க காலம் பி அண்ட் கியூல என்னோட கண்டிஷன் கொடுத்து வச்சிருக்கிறேன். இங்கிலீஷ்ல இங்க எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா டைட்டில் ரோ கம்பல்சரி வேணுங்க. டைட்டில் ரோ இங்கிலீஷ் தமிழ் அப்படிங்கிற டைட்டில் ரோ. அதுக்கு கீழே லெஸ் தென் 50 அப்படின்னு நான் கொடுத்து வச்சிருக்கிறேன். இப்போ நம்ம அதை போய் அந்த ரேஞ்சை செலக்ட் பண்றோம். செலக்ட் பண்ணிட்டு இப்போ இங்க பாத்தீங்கன்னா காப்பி டு லொகேஷன் வந்து டிசேபிள் ஆயிருக்கு. அது என்ன ரீசன் அப்படின்னா, இங்க ஃபில்டர் த லிஸ்ட் இன் த பிளேஸ்னு கேட்டிருக்கு. இப்போ நம்ம வந்து இது நெக்ஸ்ட் ஆப்ஷன் செலக்ட் பண்ணோம்னா
இங்க எனேபிள் ஆயிருங்க. எனேபிள் ஆயிட்டு எங்க காப்பி பண்ணோம், எங்க வந்து டிஸ்பிளே பண்ணோம்னு கேக்குது டேட்டாவை. நம்ம போய் இங்க வச்சுட்டு கர்சரை வந்து இங்க செலக்ட் பண்ணிட்டு நம்ம ஓகே கொடுக்குறோம். பாத்தீங்கன்னா 3 மெம்பர்ஸ் வந்து இங்கிலீஷ் சப்ஜெக்ட்ல லெஸ் தென் 50, தமிழ்ல லெஸ் தென் 50 வாங்கியிருக்காங்க அப்படிங்கிற ஆப்ஷன்ஸ் நமக்கு வந்து கிடைச்சிச்சு. ஸோ இதுதாங்க ஃபில்டர்ஸ் அண்ட் சார்ட்டிங்ஸ். ஸோ டேட்டாவை எப்படிலாம் ஃபில்டர் பண்ணலாம், கலர் பிளஸ் நம்ம லாஜிக் ஃபங்க்ஷன்ஸ் யூஸ் ஃபில்டர் பண்ணலாம், டெக்ஸ்ட் யூஸ் பண்ணி ஃபில்டர் பண்ணலாம், நியூமரிக் நம்பர்ஸ் வச்சு ஃபில்டர் பண்ண முடியும். அடுத்து நம்ம பார்க்க போறது ஃபார்முலாஸ். எக்ஸல்ல நிறைய ஃபார்முலாஸ் இருக்குதுங்க. உங்க கொஞ்சம் பேர்த்துக்கு வந்து ஃபார்முலாஸ் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் அட்வான்ஸா இருக்கு. உங்களுடைய யாராவது ஃபாலோ பண்ண முடியல, நீங்க எரர் வருது அப்படின்னா ஒன்றும் பயப்படாதீங்க. இந்த வீடியோ வந்து யூடியூப்ல இருக்கும், நீங்க திரும்பி போய் பார்க்கலாம். இல்லைனாலும் நீங்க வந்து கான்செப்ட் என்னென்ன ஃபார்முலேஸ் இருக்கு, என்னென்ன ஃபங்க்ஷன்ஸ் இருக்கு, அந்த ஃபார்முலேஸ் நம்ம எதுக்கு யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற கான்செப்ட் நல்லா தெரிஞ்சுக்கங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா நீங்க போயிட்டு அந்த ஸ்பெசிபிக் டாபிக் கொடுத்து பாத்தீங்க, கூகுள் லாட் ஆஃப் இன்ஃபர்மேஷன் அவைலபிள். ஸோ இங்க மெயினா வந்து பாத்தீங்கன்னா கான்செப்ட் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி ட்ரை பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் ஃபார்ம்ல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, நேத்து ஒரு மேம் கேட்டாங்க எங்கிட்ட வந்து இங்க ரோஸ்ல வந்து ஃபுல் டேட்டா இருக்கு, கம்பைன் பண்ணணும் அப்படின்னு கேட்டாங்க. ஹவு டு கம்பைன் தி காலம்ஸ். காலம் பில ரெஜிஸ்டர் நம்பர் இருக்கு, இங்க நேம் இருக்கு. ஸோ இந்த ரெண்டையும் நம்ம கம்பைன் பண்ணணும். இது எப்படி பண்ணலாம் அப்படின்னு கேட்டாங்க. அதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. அது என்னன்னு பாத்தீங்கன்னா கங்கானினேட் அப்படிங்கிற ஃபார்முலா. அது எப்படி பண்ணலாம் அப்படிங்கறத நம்ம இப்ப பார்க்கலாங்க. எக்ஸல்ல இங்க போயிட்டு there is a insert function. இங்க போயிட்டு நீங்க இதை கிளிக் பண்ணீங்கன்னா இங்க லிஸ்ட் ஒரு டயலாக் பாக்ஸ் ஓபன் ஆகும். இங்க வந்து பாத்தீங்கன்னா எல்லா ஃபார்முலாவோட லிஸ்டும் இருக்கும். ஆனா டிஃபால்ட்டா மோஸ்ட் ரீசென்ட்லி யூஸ்ட் லிஸ்ட் மட்டும் தான் இருக்கும். இதுல நமக்கு தேவையான ஃபார்முலேஸ் இருந்தா இங்க இருந்து எடுத்து யூஸ் பண்ணிக்கலாங்க. இல்லைன்னா இங்க போயிட்டு இது ஆல் அப்படின்னு செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா செலக்ட் பண்ணிட்டு நீங்க இங்க இருந்து எடுத்துக்கலாம் ஃபார்முலாஸ் என்ன வேணும் அப்படிங்கறத. இப்போ நமக்கு என்ன வேணும், கங்கார்டினேட். இது செலக்ட் பண்ணிட்டு ஓகே கொடுத்தீங்கன்னா ஒரு டயலாக் பாக்ஸ் ஃபார்முலா ஃபங்க்ஷன் ஆர்குமெண்ட் டயலாக் பாக்ஸ் ஓப்பன் ஆகும். இப்போ வந்து இந்த இடத்துல போயிட்டு எதை எதை கம்பைன் பண்ணணும், டெக்ஸ்ட் 1 டெக்ஸ்ட் 2 அப்படிங்கிறது. இப்போ டெக்ஸ்ட் நமக்கு என்ன ஃபர்ஸ்ட் காலம் பில இருக்கிறது வேணும், அதை செலக்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் டெக்ஸ்ட் 2 பாத்தீங்கன்னா காலம் சில இருக்க ஃபர்ஸ்ட் நேம் வேணும். அடுத்ததா என்ன வேணும் பாத்தீங்கன்னா நமக்கு காலம் 3 மேல் ஆர் ஃபீமேல் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் வேணும். இந்த மாதிரி நீங்க n நம்பர் ஆஃப் டெக்ஸ்ட் ஆட் பண்ணிட்டே போலாம். நீங்க ஒவ்வொன்றும் செலக்ட் பண்ண அடுத்த ஆப்ஷன் வந்துகிட்டே இருக்கும். இதை செலக்ட் பண்ணிட்டு ரைட் சைடு பாத்தீங்கன்னா ஒரு ஓகே பட்டன் இருக்கும். இது ஓகே கொடுத்தீங்கன்னா டேட்டா பாருங்க 3 காலம்ல இருக்கிற டேட்டாவை நம்ம கம்பைன் பண்ணியிருக்கோம். இது ஒரு ஆப்ஷன். இன்னொரு ஆப்ஷன், இதே ஃபார்முலாஸை நம்ம வேற எப்படி பண்ணலாம்னு பாத்தீங்கன்னா, நான் இப்ப டெலீட் பண்றத ஃபார்முலேஸ்ங்கிற இங்க மெனு இருக்குது. இங்க போயிட்டு இன்சர்ட் ஃபங்க்ஷன், இங்க பாருங்க ஃபார்முலேஸ் நிறைய இருக்கு. லாஜிக்கல் ஃபங்க்ஷன், டெக்ஸ்ட் ஃபங்க்ஷன் அப்படின்னு இருக்கு. இந்த டெக்ஸ்ட் ஃபங்க்ஷன்ல போயிட்டு எத்தனை ஃபார்முலாஸ் இருக்கு, ஃபைனான்சியல்ஸ், லாஜிக்கல்ஸ், மோர் ஃபங்க்ஷன்ஸ், இந்த மாதிரி எல்லாமே இருக்கு. இங்க போயிட்டு நம்ம இன்சர்ட் ஃபங்க்ஷன் இருக்கு, இங்க போயிட்டு இன்சர்ட் ஃபங்க்ஷன் கொடுத்து நம்ம ஃபார்முலேஸ் சேம் டயலாக்ஸ் பாக்ஸ் வரும். ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எக்ஸல்ல ஒரே ஒரு இதை பல ஆப்ஷன் நம்ம யூஸ் பண்ணி பண்ண முடியும். எல்லாமே பாத்தீங்கன்னா சேம் ரிசல்ட், சேம் வே ஆஃப் டூயிங். இப்போ இந்த ஃபார்முலாஸ் நம்ம ஃபர்ஸ்ட் டைம் பண்ணப்போ என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா, இங்க யூஸ் பண்ணி இப்படி பண்ணும்போது கங்கானேட் யூஸ் பண்ணும்போது பாத்தீங்கன்னா இங்க டெக்ஸ்ட் செலக்ட் பண்ணா இப்படி பண்ணும்போது பாத்தீங்கன்னா 1001 ராம் அப்படின்னு வந்திருக்கு. இது பாத்தீங்கன்னா அவ்வளவு லுக் அண்ட் ஃபீலா இல்ல. இப்ப நீங்க இப்போ ரெஜிஸ்டர் நம்பருக்கும் ராமுக்கு இடையில ஒரு ஸ்பேஸ் இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அதை நம்ம இப்போ பண்ண முடியும். அதை நம்ம மேனுவலா கீன் பண்ண போறோம். ஈக்குவல் டு எந்த செல் நமக்கு வேணுமோ அந்த செல்லை செலக்ட் பண்ணிட்டு ஷிஃப்ட் அமைக்கி 7 நமக்கு, அதாவது அண்ட் சிம்பிள் யூஸ் பண்ணிட்டு நீங்க டபுள் கோட் கொடுத்துட்டு
நீங்க ஸ்பேஸ் விடலாம் அல்லது ஐஃபன், நம்ம ஐஃபன் யூஸ் பண்ணுவோம். டபுள் கோட் க்ளோஸ் பண்ணிட்டு மறுபடியும் நீங்க அண்ட் கீ கொடுக்கணும். Shift 7 கொடுத்துட்டு அடுத்து நம்ம இந்த என்ன வேணுங்க செலக்ட் பண்றோம். ஒரே ஒரு கொஞ்சம் ஃபார்மேட் ப்ராப்ளம், பிக்ஸ் பண்ணிடுறேன். சரி, இது ஒரு சின்ன இஷ்யூ இருக்குங்க என்னோட சிஸ்டத்துல, நம்ம எப்படிங்கிறது பார்க்கலாம். ஸோ கான்செப்ட் வந்து பாத்தீங்கன்னா அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஈக்குவல் டு கொடுத்து எந்த செல் கம்பைன் பண்ணோம் அந்த செல் பிளஸ் அண்ட் சிம்பிள் டபுள் கோட் ஸ்பேஸ் டபுள் கோட் மறுபடியும் நீங்க அண்ட் சிம்பிள் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் எந்த செல் கம்பைன் பண்ணணும் அப்படிங்கறது கொடுத்தீங்கன்னா அது ஸ்பேஸோட வந்துடும். அது எப்படி ரிசல்ட் வரும்னு பாத்தீங்கன்னா 1002 ஸ்பேஸ் சுந்தர், இந்த ஃபார்மேட்ல நமக்கு ரிசல்ட் வருங்க. இது கங்கானியேட் ஃபங்க்ஷன். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நம்ம லெஃப்ட் ரைட் அண்ட் மிட் ஃபங்க்ஷன். இப்போ நம்மகிட்ட ஒரு டேட்டா இருக்கு. இங்க பாத்தீங்கன்னா கண்ட்ரி கோட், பிரான்ச் கோட் அண்ட் ரெஜிஸ்டர் நம்பர், இந்த மூணு கம்பைன் பண்ணி நம்மகிட்ட ஒரு டேட்டா இருக்கு. ஸோ நம்ம வந்து கண்ட்ரி கோட் தனியா செப்பரேட் காலம்ல எடுக்கணும், பிரான்ச் கோட் தனியா வேணும் அண்ட் ரெஜிஸ்டர் நம்பர் தனியா வேணும். இது எப்படி பண்ணலாங்கிறது நம்ம இப்போ பார்க்கலாங்க. ஈக்குவல் டு லெஃப்ட் அப்படின்னு நீங்க டைப் பண்ணலாம். டைப் பண்ணிட்டு இங்க எஃப்எக்ஸ் இருக்குன்னு பாருங்க, அதை போய் கிளிக் பண்ணீங்களா அதே டயலாக் பாக்ஸ் ஓப்பன் ஆகும். ஃபங்க்ஷன் ஆர்குமென்ட் டயலாக் பாக்ஸ். இங்க போயிட்டு எந்த டெக்ஸ்ட் வந்து ஸ்ப்ளிட் செலக்ட் பண்ணி எவ்வளவு கேரக்டர் நமக்கு வேணும், லெஃப்ட் சைடுல இருக்கிற கேரக்டர்ஸ் எவ்வளவு வேணும், நமக்கு வந்து IN அப்படிங்கிறது மட்டும் செப்பரேட்டா வேணும். அப்போ பாத்தீங்கன்னா 2 கேரக்டர்ஸ், இங்க 2 கேரக்டர்ஸ் கொடுக்குறோம். கொடுத்து ஓகே, பாத்தீங்கன்னா கண்ட்ரி கோட் மட்டும் செப்பரேட்டா வந்துருச்சு. இப்போ பாத்தீங்கன்னா அந்த 244 அப்படின்னு இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா பிரான்ச் கோட், அதை மட்டும் நம்ம தனியா எடுக்கணும். அது எப்படி பண்ணலாம் அப்படிங்கறது பார்க்கலாங்க. இன்சர்ட் ஃபங்க்ஷன் போறோம். இன்சர்ட் ஃபங்க்ஷன் போயிட்டு ஆல் ஃபார்முலாஸ், இங்க பாத்தீங்கன்னா நிறைய ஃபார்முலாஸ் இருந்தா நம்ம சர்ச் பண்ணிக்கலாம். இந்த ஃபங்க்ஷன் பேர் மிட் ஃபங்க்ஷன். செலக்ட் பண்ணிட்டு இங்க டைப் பண்ணிட்டு கோ கொடுத்தீங்கன்னா அந்த ஃபார்முலாஸ் ஃபங்க்ஷனை எடுத்துட்டு வரும், நமக்கு எக்ஸல் நமக்கு எடுத்துட்டு வந்து கொடுக்கும். ஸோ இது மிட் செலக்ட் பண்ணிட்டு ஓகே பிரஸ் பண்ணுங்க, டயலாக்ஸ் பாக்ஸ் வரும். இது என்ன சொல்லுது பாத்தீங்கன்னா டெக்ஸ்ட் ஸ்டார்டிங் நம்பர் அண்ட் நம்பர் ஆஃப் கேரக்டர்ஸ். ஸோ எந்த டெக்ஸ்ட்டை வந்து ஸ்பிளிட் பண்ணணும் அப்படின்னு கேட்குது. நம்ம போயிட்டு D1 செலக்ட் பண்றோம். இங்க அடுத்து ஸ்டார்டிங் நம்பர், எந்த கேரக்டர்ல இருந்து ஸ்பிளிட் பண்ணணும் இருக்குது. நம்ம என்ன சொல்றோம், தேர்ட் கேரக்டர்ல இருந்து ஸ்பிளிட் பண்ணணும்னு சொல்றோம். அடுத்து நம்பர் ஆஃப் கேரக்டர்ஸ், எத்தனை கேரக்டர்ஸ் எடுத்துட்டு வரோம்னு கேக்குது. யூ கேன் கிவ் 3, 4, 5 உங்களுக்கு வேணுங்கிற அளவுக்கு நீங்க கொடுக்கலாம். இப்போதைக்கு நம்ம 3 கேரக்டர்ஸ் நமக்கு தேவை, ஏன்னா 3 கேரக்டர்ஸ் மட்டும் தான் பிரான்ச் கோட் இருக்குது, அதனால நம்ம 3 கொடுக்கலாம். 3 கொடுத்துட்டு ரைட் சைடு போய் ஓகே கொடுத்தீங்கன்னா பிரான்ச் கோட் தனியா இங்க இந்த காலம்ல வந்துருங்க. அடுத்து நம்ம பார்க்க போறது வந்து பாத்தீங்கன்னா இப்போ நமக்கு அக்கௌண்ட் ரெஜிஸ்டர் நம்பர் மட்டும் தனியா வேணும். லாஸ்ட் 5 டிஜிட் ரெஜிஸ்டர் நம்பர், இதை மட்டும் நம்ம தனியா எடுக்கணும்.
அப்படின்னா நம்ம எப்படி எடுக்கலாம்னு இப்போ பார்க்கலாங்க. சேம் இன்சர்ட் ஃபங்க்ஷன் போறீங்க. நம்ம லெஃப்ட் யூஸ் பண்ண மாதிரி இப்போ நம்ம ரைட் யூஸ் பண்றோங்க. ரைட் டைப் பண்ணிட்டு இங்க கொடுத்தீங்கன்னா ரைட் ஃபங்க்ஷன் இங்க வந்துடும். நம்ம செலக்ட் பண்ணிட்டு இங்க போயிட்டு நம்ம டெக்ஸ்ட் செலக்ட் பண்றேங்க. சேம் எந்த டெக்ஸ்ட் ஸ்ப்ளிட் பண்ணணும் அப்படிங்கிறது தான். பட் நம்பர் ஆஃப் கேரக்டர்ஸ் அப்படிங்கிறது ரைட் சைட்ல இருந்து லெஃப்ட் கவுண்ட் பண்ணணுங்க. லெஃப்ட் கவுண்ட் பண்ணி எவ்வளவு கேரக்டர்ஸ் வேணும் அப்படிங்கிறது சொல்லணும். ரைட், நம்ம இங்க வந்து பாத்தீங்கன்னா நமக்கு என்னது 5 டிஜிட்ஸ். ஸோ 5 கொடுக்குறோம். 5 கொடுத்து இங்க ரைட் சைட் கார்னர்ல போயிட்டு ஓகே பண்றோம். ஸோ நம்மகிட்ட கண்ட்ரி கோட் செப்பரேட்டா வந்துருச்சு, பிரான்ச் கோட் இருக்கு, ரிஜிஸ்டர் நம்பர் இருக்கு. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஒரு ரோக்கு பண்ணிருக்கோம். நிறைய டேட்டா இருக்கு டாப் டு பாட்டம். இப்போ எல்லாத்துக்கும் ஒவ்வொன்றா பண்ணணுமா அப்படின்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா இல்லைங்க. அதுக்கு ஒரு ஷார்ட்கட் இருக்கு, அது என்னன்னு நம்ம பார்க்கலாம். ஸோ நம்ம இப்போ ஆல்ரெடி நம்ம ஃபார்முலா போட்டிருக்கிறோங்க இல்லைங்களா, அந்த ரோ போய் செலக்ட் பண்ணிட்டு ஷிஃப்ட் ரைட் நோக்கி ப்ரெஸ் பண்றோம். ப்ரெஸ் பண்ணீங்கன்னா இந்த 3 செல் செலக்ட் ஆயிருக்கு. இதை போய் காப்பி பண்றோம். கண்ட்ரோல் சி கொடுத்து காப்பி பண்றோம். காப்பி பண்ணிட்டு நெக்ஸ்ட் எம்டி செல்ல வைக்கிறேன். வச்சுட்டு ஆல்ட் கண்ட்ரோல் ஆல்ட் வி, சேம் ஸ்பேஸ் ஸ்பெஷல் டயலாக்ஸ் பாக்ஸ். நேத்து பார்த்தோம் இல்லைங்களா, அதே பாக்ஸ் திரும்பி ஓப்பன் ஆகும். நேத்து என்ன பார்த்தோம்னா வேல்யூஸ், டேட்டா வேல்யூஸ் வந்து எப்படி காப்பி பண்றது, டிரான்ஸ்போஸ் பண்றது பார்த்தா. ரெண்டாவது ஃபார்மட் எப்படி பண்றதுன்னு பார்த்தோம். இன்னைக்கு நாம பார்க்க போறது ஃபார்முலாஸ். ஃபார்முலாஸ் நீங்க உள்ள என்ன டேட்டா இருக்குறத பத்தி எக்ஸல் கண்டுக்காது. நம்ம ஃபார்முலாஸ் மட்டும் காப்பி பண்ணணும். அப்படின்னா இந்த ஃபார்முலாஸ்ங்கிற ஆப்ஷன் கிளிக் பண்ணிட்டு ஓகே கொடுத்தீங்கன்னா அது காப்பி ஆயிரும். இதே வந்து இது வந்து ஒரு காலம்க்கு நம்ம பண்ணோம், ஒரு ரோக்கு பண்ணோம். இப்போ இதையே எல்லா ரோக்கு பண்ணலாங்க. இங்க காப்பி கொடுத்து மறுபடியும் போயிட்டு செலக்ட் பண்ணிட்டு நான் காப்பி பண்றேன். காப்பி பண்ணிட்டு ரோ 4 வச்சுட்டு A4 செலக்ட் பண்ணிட்டு நான் கீழே டவுன் ஷிஃப்ட் டவுன் ஏரோ கீ பிரஸ் பண்ணி நமக்கு எவ்வளவு தூரத்துக்கு அந்த ஃபார்முலா வேணுங்கிறத இங்க செலக்ட் பண்றேங்க. செலக்ட் பண்ணிட்டு சேம் கண்ட்ரோல் ஆல்ட் வி ஃபார்முலாஸ் ஓகே. இப்போ பாத்தீங்கன்னா எல்லா ரோக்கும் ஃபார்முலா காப்பி ஆயிடுச்சு. ஸோ நீங்க பாத்தீங்கன்னா டேட்டா வெவ்வேற, அந்தந்த டேட்டா அந்தந்த ரோல் இருக்கிற டேட்டா மட்டும் தான் இருக்குது. ஒன்லி ஃபார்முலாஸ் மட்டும் தான் காப்பி ஆகி இதா இருக்குங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது பாத்தீங்கன்னா அப்பர் கேஸ் லோவர் கேஸ். நம்மகிட்ட இப்படி டேட்டா இருக்கு, எல்லாம் லோவர் கேஸ்ல இருக்கு. இதை எப்படி நான் ஃபுல்லா கேபிட்டல் லெட்டர்ஸ் அப்பர் கேஸா மாத்துறது அப்படிங்கறத பார்க்கலாங்க. சேம் ஃபார்முலாஸ், இன்சர்ட் ஃபார்முலா, டயலாக்ஸ் பாக்ஸ் ஓப்பன் ஆகும். இங்க போய் அப்பர் அப்படின்னு செலக்ட் பண்ணிட்டு கோ கொடுத்தீங்கன்னா எக்ஸல் வந்து அந்த ஃபங்க்ஷன் எடுத்துட்டு வர. நம்ம அந்த ஃபங்க்ஷன் அப்பர் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் செலக்ட் பண்ணிட்டு ஓகே கொடுக்குறோம். இங்க எந்த டெக்ஸ்ட்டை வந்து அப்பர் கேஸா மாத்தோம்னு நம்மகிட்ட கேட்கும். ஸோ நாம இந்த இடத்துல போயிட்டு எதை மாத்தணும் அப்படிங்கறத நம்ம இங்க செலக்ட் பண்ணணும். செலக்ட் பண்ணிட்டு ஓகே. பாத்தீங்களா ராம்ங்கிற நேம் ஃபுல்லா அப்பர் கேஸா மாறிடுச்சு. இப்போ நம்ம இதை காப்பி பண்றோம். கண்ட்ரோல் சி யூஸ் பண்ணி காப்பி பண்றோம். காப்பி பண்ணிட்டு நெக்ஸ்ட் ரோல் வச்சுட்டு ஷிஃப்ட் ரைட் யூஸ் பண்ணிட்டு எல்லா செல் எங்க ஃபார்முலாஸ் வேணுமோ எல்லா செல்ஸும் நம்ம செலக்ட் பண்ணிக்கிறோம். செலக்ட் பண்ணிட்டு கண்ட்ரோல் ஆல்ட் வி ஸ்பேஸ் ஸ்பெஷல் டயலாக் பாக்ஸ் ஓப்பன் ஆகுங்க. அங்க போயிட்டு ஃபார்முலாஸ் கிளிக் பண்றோம். கிளிக் பண்ணிட்டு ஓகே கொடுக்குறோம். இப்போ பாத்தீங்கன்னா எல்லா நேம்ஸும் அப்பர் கேஸா மாறிடுச்சு. இதுக்கு ஆப்போசிட் அப்பர் கேஸ்ல இருக்க நேம்ஸை எப்படி லோவர் கேஸா மாத்தலாம் அப்படிங்கிறத நம்ம இங்க பார்க்கலாங்க. இன்சர்ட் ஃபங்க்ஷன் இங்க போய் சர்ச் பண்ணிட்டு லோவர் டைப் பண்ணிட்டு கோ கொடுத்தீங்கன்னா லோவர் கேஸ்ங்கிற ஃபங்க்ஷன் எடுத்துட்டு வந்துரு. அதை செலக்ட் பண்ணிட்டு இங்க ஓகே கொடுக்குறோம். இது சேம் அதே மாதிரி நம்ம எப்படி அப்பர் கேஸ் பண்ணோம் அதே மாதிரி டெக்ஸ்ட்டை வந்து செலக்ட் பண்ண சொல்லுது. நம்ம ராம் அப்படிங்கிறத செலக்ட் பண்றோம். D2 செல் D2 செலக்ட் பண்றோம். செலக்ட் பண்ணிட்டு ஓகே. எல்லாமே பாத்தீங்கன்னா ஸ்மால் லெட்டர்ஸ்ல மாறிடுச்சு. இப்போ அடுத்த ஒரு ரெக்குவயர்மெண்ட் இருக்கு. என்னன்னு பாத்தீங்கன்னா நேம்ஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் லெட்டர் மட்டும் கேபிட்டல் லெட்டர், மற்றதெல்லாம் ப்ராப்பர் கேஸா ஸ்மால் லெட்டர்ஸ்.
அதாவது ப்ராப்பர் கேஸா நமக்கு வேணும். ஸோ அது எப்படி பண்ணலாங்கிறத நம்ம இப்போ பார்க்கலாங்க. இன்சர்ட் ஃபங்க்ஷன், இங்க போயிட்டு ப்ராப்பர்னு டைப் பண்றோம், கோ கொடுக்குறோம், எக்ஸல் செலக்ட் பண்ண பார்த்தீங்கன்னா அந்த ப்ராப்பர் அப்படிங்கிற வேர்டு செலக்ட் ஆயிருக்கு, ஹைலைட் ஆயிருக்கு. அதை கிளிக் பண்ணிட்டு நம்ம ஓகே பண்றோம். ஓகே பண்ணோடனே இங்க டெக்ஸ்ட் கேக்குது, நம்ம டெக்ஸ்ட் செலக்ட் பண்றோம், D2 செலக்ட் பண்ணிட்டு ஓகே. ஸோ ராம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் லெட்டர் மட்டும் கேபிட்டல் இருக்கு. இப்போ சேம் நம்ம லாஸ்ட் டைம் யூஸ் பண்ண அதே Ctrl+C, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்க நெக்ஸ்ட் ரோ செலக்ட் பண்ணிட்டு ஷிஃப்ட் டவுன் ஏரோ கீ பிரஸ் பண்றோம், பண்ணிட்டு Ctrl+Alt+V பண்ணிட்டு ஃபார்முலேஸ் செலக்ட் பண்றோம். செலக்ட் பண்ணிட்டு ஓகே கொடுத்தோம்னா இங்க இருக்கிற எல்லா டெக்ஸ்டும் ப்ராப்பர் கேஸா மாறிக்கும். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நம்மகிட்ட இப்படி ஒரு டேட்டா இருக்கு, டீடைல்ஸ் இதெல்லாம் இருக்கு. ஸோ இவ்வளவு நம்பர் ஆஃப் கேரக்டர்ஸ் எவ்வளவு நமக்கு தெரியணும். ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ஆப்ஷன் இருக்கு. நமக்கு நம்பர் ஆஃப் கேரக்டர்ஸ் இதுல எவ்வளவு இருக்கு, எவ்வளவு லென்த் அப்படின்னு தெரியணும். ஸோ அதுக்கு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குங்க. அது என்னன்னு நம்ம பார்க்கலாம். இப்போ இன்சர்ட் ஃபங்க்ஷன் போறோம், இங்க போயிட்டு லென்த் LEN அப்படின்னு நம்ம டைப் பண்றோம். டைப் பண்ணிட்டு கோ கொடுத்தீங்கன்னா அந்த LEN லென்த்ங்கிறது வந்து ஹைலைட் ஆயிருக்கு. அதை செலக்ட் பண்ணிட்டு ஓகே கொடுங்க. ஓகே கொடுத்தீங்கன்னா அது டெக்ஸ்ட் கேட்கும், எந்த டெக்ஸ்ட் நீ கவுண்ட் பண்ண சொல்லும், நம்ம எதை கவுண்ட் பண்ணணும் அப்படிங்கிறது எக்ஸல் நம்ம இன்புட்டா கொடுக்கும். ஸோ C2 C காலம் ரோ 2 நம்ம செலக்ட் பண்றோம். ஓகே. ஸோ இதுல பாத்தீங்கன்னா 18 கேரக்டர்ஸ் இருக்கு. இதை காப்பி பண்றோம், மறுபடியும் நம்ம செலக்ட் பண்ணி Ctrl+Alt+V பிரஸ் பண்ணிட்டு ஃபார்முலேஸ் செலக்ட் பண்ணிட்டு ஓகே கொடுக்குறோம். இங்க பாத்தீங்கன்னா இங்க எவ்வளவு கேரக்டர்ஸ் இருக்குன்னு வந்துருச்சு. பட் இதுல ஒரு சின்ன ரொம்ப முக்கியமான இன்ஃபர்மேஷன் பாத்தீங்கன்னா, எக்ஸல் வந்து இந்த ஸ்பேஸையும் ஒரு கேரக்டரா கவுண்ட் பண்ணும். இதை கவுண்ட் பண்ணி பாத்தீங்கன்னா 18 வந்து இன்க்ளூடிங் த ஸ்பேஸ். இங்க ஒரு ஸ்பேஸ் இருக்கு, இங்க ஒரு ஸ்பேஸ் இருக்கு. ஸோ ஸ்பேஸையும் அது கேரக்டரா ட்ரீட் பண்ணி அது கவுண்ட் பண்ணி உங்களுக்கு சொல்லும். அடுத்து நம்ம பார்க்க போற டாபிக் அப்சல்யூட் வேல்யூ. இப்ப நம்மகிட்ட டேட்டா இருக்கு, இங்க பாத்தீங்கன்னா பாசிட்டிவ் நம்பர்ஸா இருக்குது, இங்க நெகட்டிவ் நம்பர்ஸா இருக்குது. ஸோ இதை வந்து அப்சல்யூட் வேல்யூவா மாத்தணும் அப்படின்னா நம்ம எப்படின்னு பார்க்கலாம். இன்சர்ட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்றீங்க, சேம் லாஜிக் ABS அப்படின்னு டைப் பண்ணிட்டு கோ கொடுத்தீங்கன்னா அந்த ABS அப்சல்யூட் அப்படிங்கிற ஃபார்முலா செலக்ட் ஆகி அந்த ஃபங்க்ஷன் செலக்ட் ஆகி அதை செலக்ட் பண்ணிட்டு ஓகே சொல்லுது. நம்ம அது அந்த B2 இருக்கிற நம்பர்ஸ் வந்து அப்சல்யூட் வேல்யூவை மாற்ற சொல்றோம், பண்ணிட்டு ஓகே கொடுக்குறோம். அந்த ரோல ஏதோ சின்ன பிரச்சனை இருக்குங்க. இப்போ நம்ம இங்க வந்து அதே சேம் ஃபார்முலா கொடுத்துருக்கிறோம், ஈக்குவல் டு கொடுத்து ABS அந்த வந்து B2 செலக்ட் பண்ணிருக்கோம். இதை காப்பி நாங்க இங்க டிராக் பண்ணி ஃபார்முலாஸ் Ctrl+Alt+V யூஸ் பண்ண அந்த ஸ்பேஸ் ஸ்பெஷல் டயலாக் பாக்ஸ் அங்க போய் ஃபார்முலா செலக்ட் பண்ணிட்டு ஓகே கொடுக்குறேன். இப்போ பாத்தீங்கன்னா எல்லா நம்பர்ஸும் பாசிட்டிவ் நம்பர்ஸா மட்டும் இருக்கும், அப்சல்யூட் வேல்யூவா மட்டும் தான் இருக்கு. மைனஸ் -3000 வந்து பாசிட்டிவ் 3000 மாறிடுச்சு. இது சில இடத்துல நார்மலா டே டு லைஃப்ல ரொம்ப இது யூஸ் பண்ணுவானோ தான் ரொம்ப யூஸ் பண்ண மாட்டோம், பட் சில இடத்துல நம்ம யூஸ் பண்றதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. நம்ம அது இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி பண்ணிக்கலாம்.
அடுத்து நம்ம பார்க்க போறது எக்ஸல் யூஸ் பண்ணி எப்படி நம்ம ஒரு டோட்டல் பண்ணலாம் அப்படிங்கறது பார்க்க போறீங்க. இங்க பாத்தீங்கன்னா மார்க்ஸ் இருக்கு, ராம்னுடைய ஃபர்ஸ்ட் செமஸ்டர் மார்க் சப்ஜெக்ட் வைஸ் இருக்கு. இதுக்கு நம்ம ஒரு டோட்டல் பண்ணணும், எப்படி பண்ணலாம் அப்படிங்கறத பார்க்கலாங்க. ஸோ இங்க ஆல்ரெடி நான் பண்ணியிருக்கிறேன். நான் அடுத்த ரோல நம்ம பண்ண போறோம். சுந்தருக்கு எப்படி டோட்டல் பண்ணலாம் அப்படிங்கறத பார்க்க போறோம். இன்சர்ட் ஃபங்க்ஷன் போயிட்டு நீங்க சம் அப்படின்னு டைப் பண்ணிட்டு கோ கொடுத்தீங்கன்னா இந்த ஆப்ஷன்ஸ் வரும். இங்க எதை செலக்ட் பண்ண சொல்லு அப்படின்னு கேக்குதுங்க. ஸோ நம்ம ஒன்றும் என்ன பண்ணலாம் அப்படின்னா இதை செலக்ட் பண்ணலாம், பிளஸ் இதை செலக்ட் பண்ணலாம், பிளஸ் இதை செலக்ட் பண்ணலாம். இப்படி மேனுவலா செலக்ட் பண்ணி ஓகேன்னு கொடுக்கலாம், அல்லது கேன்சல் பண்ணிட்டு இது ஒவ்வொன்றா செலக்ட் பண்ணும்போது நமக்கு டைம் எடுத்துக்குது. ஸோ இந்த இடத்துல நம்ம என்ன யூஸ் பண்ணலாம்னா நம்ம ஃபார்முலா டைப் பண்ணலாம். எப்படின்னு பார்க்கலாம். ஈக்குவல் டு சம் அப்படின்னு டைப் பண்ணிட்டு நீங்க போனீங்கன்னா இந்த இடத்துல add all the numbers in this range அப்படின்ட்டு இப்போ ரேஞ்ச் கொடுக்குறோம். ரேஞ்ச் எப்படி கொடுக்குறோம்னா ஓப்பன் பிராக்கெட் கொடுத்துட்டு அந்த E2 இருந்து நம்ம I2 வரைக்கும் லெஃப்ட் ஏரோ கீ பிரஸ் டிராக் பண்ணோம்னா அது செலக்ட் ஆயிருங்க. அதுக்கப்புறம் ஷிஃப்ட் அமைக்கி க்ளோஸ் பிராக்கெட், நம்ம க்ளோஸ் பிராக்கெட்டை நம்ம செலக்ட் பண்ணி ஓகே கொடுத்தோம்னா அது சம் வேல்யூ எடுத்துட்டு வந்துருங்க. இப்போ நமக்கு ஒரு டவுட், சப்போஸ் இப்போ இங்க இருக்கிற டோட்டல் வந்து எல்லா ரோஸும் கால்குலேட் பண்ணியிருக்கு, எல்லா காலம்ல இருக்கிற டேட்டாவையும் கால்குலேட் பண்ணியிருக்குதா அப்படின்னு பார்க்கணும்னா நீங்க இந்த இடத்துல போய் வச்சுட்டு F2 ப்ரெஸ் பண்ணீங்கன்னா ஹைலைட் பண்ணி காமிக்கும் இந்த டோட்டல் வந்து எந்த காலம் உடைய டோட்டல். ஸோ இதை யூஸ் பண்ணி நம்ம கரெக்டா டோட்டல் ரேஞ்ச் செலக்ட் பண்ணிருக்கிறோமா அப்படின்னு நம்ம வேலிடேட் பண்ணிக்கலாங்க. இப்போ இதை காப்பி பண்றோம், அடுத்த ரோல் வச்சுட்டு ஷிஃப்ட் டவுன் ஏரோ கீ பிரஸ் பண்றோம். லாஸ்ட் ரோ வரைக்கும் செலக்ட் பண்ணிட்டு கண்ட்ரோல் ஆல்ட் வி ஃபார்முலே கொடுத்து ஓகே கொடுக்குறோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு எல்லா ஸ்டூடெண்ட்னுடைய மார்க்கும் டோட்டல் பண்ணியாச்சு. அடுத்து நம்ம பார்க்க போறது பெர்சன்டேஜ். எப்படி பெர்சன்டேஜ் யூஸ் பண்ணலாம்? அப்போ நம்ம டோட்டல் ஸ்கோர் இருக்கு, டோட்டல் மார்க்ஸ் இருக்கு, இதை வச்சு நம்ம பெர்சன்டேஜ் எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாங்க. பெர்சன்டேஜ் ஈக்குவல் டு J3 நம்ம செலக்ட் பண்றோம், டிவைடட் பை கொடுத்து K3 செலக்ட் பண்ணிடுறேங்க. ஸோ இப்படி இது சிம்பிளா இப்படி போட்டீங்கன்னாவே போதும். இப்படி போட்டீங்கன்னாவே ஜஸ்ட் J3 டிவைட் பை K3 போட்டீங்கன்னாவே பர்சன்டேஜ் வந்துடும். இதை சேம் மெத்தட் யூஸ் பண்ணி நம்ம காப்பி பண்ணி ரேஞ்ச் செலக்ட் பண்ணிட்டு இப்போ நம்ம காப்பி பண்ணதுக்கு அப்புறம் ரேஞ்ச் செலக்ட் பண்ணிட்டு பேஸ்ட் ஸ்பெஷல் யூஸ் பண்ணி நம்ம எல்லா ரோக்கும் அந்த ஃபார்முலாஸை பேஸ்ட் பண்ணிக்கிறோம். அடுத்து பார்த்தீங்கன்னா ரேங்கிங். டோட்டல் யூஸ் பண்ணி நம்ம ரேங்கிங் எப்படி கொடுக்கலாம் அப்படிங்கறத நம்ம இப்ப பார்க்கலாங்க. ஈக்குவல் டு ரேங்க் அப்படின்னு டைப் பண்ணீங்கன்னா இங்க ரேங்க் அப்படிங்கிற இங்க இந்த இடத்துல கர்சர் வச்சீங்கன்னா இங்க சொல்லுது returns the rank of the number in a list, it's relative to the other values in the list. நம்ம பார்க்கலாம் இன்னும் எந்த வேல்யூ நம்ம ரேங்க் பண்ணணும். நம்பர் ரெஃபரன்ஸ் ஆர்டர் அப்படின்னு கேக்குதுங்க. எந்த நம்பர் நம்ம ரேங்க் பண்ணோம்னா இந்த நம்பர் கொடுத்துட்டு கமா ரெஃபரன்ஸ் ஆர்டர் கேக்குது. நமக்கு அந்த டோட்டல் எல்லாத்துக்கும் சேர்ந்து ரேங்க் பண்ணணும். அப்போ J1ல செலக்ட் பண்ணி ஷிஃப்ட் யூஸ் பண்ணி டவுன் ஏரோ கீ யூஸ் பண்ணோம்னா ஃபுல் செலக்ட் ஆயிருங்க. செலக்ட் ஆனதுக்கு அப்புறம் இது ஃபுல்லா செலக்ட் ஆன அந்த ரேஞ்ச் செலக்ட் ஆயிருது. செலக்ட் ஆனதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா J2ல இருந்து இங்க போய் நீங்க பார்க்க முடியும். J3 செலக்ட் பண்ணிட்டு J2ல இருந்து J91 வரைக்கும் யூஸ் பண்ணி ரேங்கிங் போட சொல்லியிருக்கிறோம். பிராக்கெட் க்ளோஸ் பண்ணிட்டு என்டர் கொடுத்தீங்கன்னா 19th ரேங்க். இப்போ கண்ட்ரோல் C யூஸ் பண்றோம். யூஸ் பண்ணிட்டு நம்ம டவுன் ஏரோ கீ நெக்ஸ்ட் செல் செலக்ட் பண்ணிட்டு ஷிஃப்ட் டவுன் ஏரோ கீ யூஸ் பண்றோம். ஃபுல் செலக்ட் பண்ணிட்டு கண்ட்ரோல் ஆல்ட் V பிரஸ் பண்ணோம்னா இந்த டயலாக் பாக்ஸ் வருது. இங்க போயிட்டு ஃபார்முலைஸ்
பாத்தீங்கன்னா ரேங்க் இது வந்து எவ்வளோ காலம்ஸ் எவ்வளோ ரோஸ்க்கு இருந்தாலும் ஒரு செகண்ட்ல நமக்கு வந்து பாத்தீங்கன்னா ரேங்க் போட்டுடலாம். இதே மேனுவலா போடணும்னா ஜஸ்ட் இமேஜின் எவ்வளவு டைம் எடுத்துக்கு அப்படின்னு பாருங்க, யோசிங்க. அடுத்து இப்ப நம்ம கீழே வருங்க. அடுத்து நம்ம பார்க்க போறது பாத்தீங்கன்னா இப்போ ராம் வந்து 5 செமஸ்டர் எழுதியிருக்காருங்க ஒவ்வொரு சப்ஜெக்டும். நமக்கு வந்து பாத்தீங்கன்னா இப்போ நமக்கு ஒவ்வொரு சப்ஜெக்டினுடைய 5 செமஸ்டர் மார்க்கும் டோட்டல் வேணும். ஸோ அதை எப்படி 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 பண்ணலாம் அப்படிங்கறத பார்க்கலாங்க. இப்போ இங்கிலீஷ் ஃபர்ஸ்ட் எப்படி பண்ணலாம் அப்படிங்கறத பார்க்கலாங்க. அதுக்கு நம்ம யூஸ் பண்ற ஃபங்க்ஷன் வந்து சம் இஃப். சம் இஃப்னா இன்சர்ட் ஃபங்க்ஷன் கொடுங்க. இங்க போயிட்டு சேம் சம் இஃப் டைப் பண்ணிட்டு கோ கொடுத்தீங்கன்னா ஹைலைட் ஆயிருக்கும். அதை செலக்ட் பண்ணிட்டு ஓகே. இப்போ இங்க என்ன கேக்குதுன்னு பாத்தீங்கன்னா எக்ஸல் எதை நீ சம் பண்ண சொல்றேன்னு கேக்குது. ரேஞ்ச் எந்த ரேஞ்சை யூஸ் பண்ணி நம்ம சம் பண்ணணும் அப்படின்னு கேக்குதுங்க. இப்போ நாம என்ன நேம் ராம் எங்க இருக்காருன்னு பாத்தீங்கன்னா நேம் காலம் பில தான் இருக்கிறாரு. ஸோ நம்ம காலம் பி போயிட்டு செலக்ட் பண்ணிக்கிறோம். எப்படி காலம் பி செலக்ட் பண்ணிட்டுங்க கிரிட்டிகரியா எந்த கண்டிஷன் என்ன இன்புட் வச்சு செலக்ட் பண்ணணும். ஸோ எதர் நம்ம இங்க வந்து ராம் அப்படின்னு டைப் பண்ணலாங்க. பட் ராம்னு டைப் பண்ணா அது கான்ஸ்டன்டா இருக்கும். பட் ஆனா அதே வந்து நீங்க இங்க கர்சர் பிளேஸ் பண்ணிட்டு இங்க போய் அந்த ராம் அப்படின்ற செல்லை செலக்ட் பண்ணீங்கன்னா டைனமிக்கா இருக்கும். ஸோ கான்ஸ்டன்ட்டுக்கு டைனமிக்கு என்ன வித்தியாசம் அப்படிங்கிறத நம்ம நெக்ஸ்ட் ஸ்டெப்ஸ்ல பார்க்க போறோம். அடுத்து என்ன சொல்றது பார்த்தீங்கன்னா சம் ரேஞ்ச் எந்த வேல்யூ நம்ம சம் பண்ணணும் அப்படின்னு காலம் இ. பாலு சார், எக்ஸ்கியூஸ் மீ. சொல்லுங்க மேம். அந்த அடிஷன் அப்புறம் பெர்சன்டேஜ் ரேங்க் இருக்குல்ல, அது மட்டும் கொஞ்சம், ஏன்னா எல்லாத்துக்கும் ரொம்ப முக்கியமான விஷயம் அது. ஸோ இன்னொரு வாட்டி கொஞ்சம் ரிப்பீட் பண்ணிட முடியுமா? கண்டிப்பா. ஓகே, தேங்க். சரிங்களா. இங்க பாத்தி சம் ரேஞ்ச். ஸோ இங்க 3 ஆப்ஷன். ரேஞ்ச் நம்ம கொடுக்குற கிரைட்டீரியா வந்து எந்த காலம்ல இருக்கு அப்படிங்கிறத நம்ம செலக்ட் பண்ணணும். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா கண்டிஷன் என்ன கண்டிஷன் யூஸ் பண்ணி அது சம் பண்ணணும் அப்படின்னு சொல்றோம். அடுத்து எந்த காலம்ல இருக்கிற வேல்யூ வந்து சம் பண்ணணும் அப்படிங்கிறத சொல்றாங்க. இந்த 3 கண்டிஷனையும் யூஸ் பண்ணிட்டு ஓகே. ஸோ இங்க பாத்தீங்கன்னா ராம்னுடைய இங்கிலீஷ் சப்ஜெக்ட் மார்க்னுடைய டோட்டல் நமக்கு கிடைச்சிருச்சு. இத வந்து மற்ற எல்லா காலமுக்கும் நம்ம காப்பி பண்ணி ராமுக்கு வந்து தமிழ்னுடைய டோட்டல் என்ன, மேக்ஸ், சயின்ஸ், இந்த மாதிரி ஒவ்வொரு காலம்ல இருக்கிற டோட்டல் வேணும் அப்படின்னா இது நான் வரைக்கும் நம்ம பார்த்தோம். ஜஸ்ட் போய் கண்ட்ரோல் சி அமைக்கி ரைட் ஏரோ கீ பிரஸ் பண்ணி ஆல்ட் கண்ட்ரோல் வி அமுக்குனீங்கன்னா கண்ட்ரோல் ஆல்ட் வி அனுப்பி ஃபார்முலாஸ் போட்டு ஓகே கொடுத்தீங்கன்னா ஒர்க் ஆகும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஆனா இதுல ஒர்க் ஆகாதுங்க. இங்க பாத்தீங்கன்னா 0 வந்துருச்சு. என்ன ரீசன் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய கண்டிஷன் வந்து இங்க இருக்காங்க. நம்ம காப்பி பண்ண சொன்ன ரேஞ்ச் இது. காப்பி பண்ண இந்த ஃபார்முலால வந்து பாத்தீங்கன்னா காப்பி பண்ண சொன்ன வேல்யூ இது. இத காப்பி பண்ணி நெக்ஸ்ட் செல்லுல நம்ம பேஸ்ட் பண்ணும்போது பிசி பின்னு மாறிடுச்சு, D94 மாறிடுச்சு. D94 பிளாங்கா இருக்கு. எஃப் பண்ண சொல்லுது. சரிங்களா. எஃப் காலமா டோட்டல் பண்ண சொல்லுது. அது கரெக்ட். எஃப் கரெக்டா டோட்டல் பண்ண சொல்லுது. பட் ஆனா நம்மளுடைய வேல்யூ எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா C94 அதுலதான் நம்மளுடைய வேல்யூவே இருக்கு. சோ அது சேஞ்ச் ஆகாம இருக்கணும் அப்படின்னா அது என்ன பண்ணலாம்னு சொல்றாங்க. இப்ப நம்ம இங்க வருவோம். பழைய ஃபார்முலாக்கு வந்துட்டு இந்த இடத்துல வந்துட்டு
இப்போ நமக்கு கான்ஸ்டன்டா இருக்கணுங்க. நம்ம எவ்வளவுதான் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணாலும் இந்த காலம் பிங்கிறது கான்ஸ்டன்டா இருக்கணும். அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா இங்க வச்சுட்டு F2 பிரஸ் பண்ணணும். F2 பிரஸ் பண்ணீங்கன்னா இந்த செல்லுக்கு இங்க நம்மளால ஃபார்முலாஸ் பார்க்க முடியும். மூவ் பண்ணிட்டு ஏ முன்னாடி வச்சுட்டு F4 பிரஸ் பண்றேங்க. F4 பிரஸ் பண்ணா ஒரு டாலர் சைன் அப்பியர் ஆகும். இது என்னன்னு பாத்தீங்கன்னா காலமை கான்ஸ்டன்டா மாத்திரும், அதாவது பிக்சட் வேல்யூவா மாத்திரும். ஸோ நீங்க எங்க காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணீங்கனாலும் எக்ஸல்ல இந்த காலம் இந்த ஃபார்முலாஸ் மட்டும் சேஞ்ச் ஆகாது. அடுத்து அதே மாதிரி நம்ம சிக்கும் 94க்கும் நடுவாண்ட வச்சுட்டு F4 பிரஸ் பண்றோம். பண்ணும்போது இதுவும் கான்ஸ்டன்டா மாத்திக்குது. இ வந்து நம்ம கான்ஸ்டன்டா மாத்த தேவையில்லை, ஏன்னா நமக்கு வந்து எஃப் வேல்யூ தான் வேணும். ஸோ அது நமக்கு சேஞ்ச் ஆகணும். அதனால நம்ம எதுவும் சேஞ்ச் பண்ண போறது இல்லை. இந்த காலம் ஏ மட்டும் நம்ம காலம் பி மட்டும் கான்ஸ்டன்ட் பண்ணிட்டோம், சியும் அதே மாதிரி கான்ஸ்டன்ட் பண்ணிட்டோம். இப்போ இது ஓகே. இதை இப்ப காப்பி பண்ணி சேம் ஸ்பேஸ் ஸ்பெஷல் விண்டோ யூஸ் பண்ணி நம்ம பேஸ்ட் பண்றோங்க. இப்போ பாத்தீங்கன்னா கரெக்டா வந்துருச்சு. ஸோ ஃபார்முலாஸ் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணும்போது ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணுங்க. எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிட்டு நான் பேஸ்ட் பண்றேன். என்ன பண்ண அப்படின்னு பாத்தீங்கன்னா என்ன தப்பு நடந்ததுன்னு பாத்தீங்கன்னா நான் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணும்போது ஃபார்முலாஸா பேஸ்ட் பண்ணல, வேல்யூஸா பேஸ்ட் பண்ணிட்டேன். ஸோ அதனால எல்லாத்துக்கும் ஃபார்முலாஸ் விட்டுட்டு அதனுடைய இந்த இந்த F94 இருக்கிற வேல்யூவே காப்பி பண்ணி பேஸ்ட் ஆயிடுச்சு. ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கும் என்ன பேஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணுங்க. இங்க போயிட்டு ஃபார்முலா செலக்ட் பண்ணிட்டு பேஸ்ட் பண்றேன். இப்போ ஒவ்வொரு காலம் உடைய டோட்டல் நமக்கு இங்க வந்துருச்சுங்க. அடுத்து நம்ம பார்க்க போறது என்னன்னு பாத்தீங்கன்னா ஆவரேஜ். இப்போ நம்ம ராம்னுடைய ஆவரேஜ் மார்க்ஸ் வேணும் அப்படின்னா எப்படி பண்ணலாம் அப்படிங்கறத பார்க்கலாங்க. இன்சர்ட் ஃபங்க்ஷன். சார் இதுல எக்ஸ்கியூஸ் மீ சார், இதுல இன்னொரு டவுட் சொல்லுங்க. என்னன்னா, இப்போ 35 வந்து பாஸ்ல மினிமம் வச்சுக்கிறோம் இல்லையா? இப்போ ஆமாங்க. ஒரே ஒரு சப்ஜெக்ட்ல மட்டும் பிலோ 35 வாங்கியிருக்கான், தட் மீன்ஸ் ஃபெயில் வச்சுக்கோங்களேன். அது கண்டிப்பா. நம்ம கண்டிஷன் போட்டு அதை செக் பண்ணிட்டு அதுக்கப்புறமா டோட்டல் போட்டு பர்சன்டேஜ் போட்டு ரேங்க் போடுறதா, இல்ல வேற என்ன சினாரியோ அது அது கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணிடுங்க. சரிங்க. நம்ம கண்டிஷன் யூஸ் பண்ணிக்கலாங்க. ஓகே, அது இனிமே சொல்லுவீங்க இல்லையா? இங்க அடுத்த இதுல யூஸ் பண்ணுவாங்க. ஓகே தேங்க்ஸ். பார்க்கலாம். இங்க வந்து பாத்தீங்கன்னா ஆவரேஜ். ஆவரேஜ்னுடைய இப்போ நமக்கு மொத்தம் 5 செமஸ்டர்ல கிட்டத்தட்ட ஒரு 90 ஸ்டூடெண்ட்ஸ் அப்பியர் ஆயிருக்காங்க. நமக்கு ஆவரேஜ் மார்க் என்ன வந்திருக்கு இங்கிலீஷ்ல அப்படின்னு பார்க்கணும். பாத்தீங்கன்னா இங்க இன்சர்ட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிட்டு நம்ம போய் ஃபார்முலா சர்ச் பண்றோம். ஆவரேஜ் அப்படிங்கிற ஃபார்முலாவை இங்க போய் டைப் பண்ணிட்டு கோ கொடுத்தோம்னா செலக்ட் பண்ணி கொடுக்கும் எக்ஸலே நம்மளுக்கு. அதை செலக்ட் பண்ணிட்டு ஓகே கொடுக்குறோம். ஓகே கொடுத்தோன்னே இங்க இந்த யூஸ் பண்ணி பண்ணும்போது பாத்தீங்கன்னா நம்பர் 1 நம்பர் 2 அப்படின்னு நம்ம ஒவ்வொன்றுக்கும் செலக்ட் பண்ணிட்டே இருக்கணும். என்ன பண்ணணும், எவ்வளவு நம்பர்ஸ் இருக்கு அவ்வளோக்கு ஆவரேஜ் போடணுமோ அது ஒவ்வொன்றா போய் செலக்ட் பண்ணிட்டே இருக்கணும். அதனால இந்த மெத்தட் இதுக்கு ஒர்க் ஆகாதுங்க. அதனால நம்ம இதை கேன்சல் பண்ணிடுறோம். இப்போ நம்ம போயிட்டு கீபோர்டு யூஸ் பண்ணி நம்ம பண்ண போறோம். ஈக்குவல் டு ஆவரேஜ். ஆவரேஜ் டைப் பண்ணும்போது இங்கேயே வந்துடும். கீழே டபுள் கிளிக் பண்ணுங்க. டபுள் கிளிக் பண்ணீங்கன்னா இங்க போய் கர்சர் வச்சுட்டு நம்ம இது நாள் வரைக்கும் பாத்தீங்கன்னா ஷிஃப்ட் பிரஸ் பண்ணி டவுன் ஏரோ கீ யூஸ் பண்ணி தான் நம்ம செலக்ட் பண்ணோம். இங்க கொஞ்சம் வித்தியாசமா இந்த லாஸ்ட் செல்லை செலக்ட் பண்ணிட்டு ஷிஃப்ட் யூஸ் பண்ணி அப் ஏரோ கீ பிரஸ் பண்றாங்க. ஸோ இது ஃபுல்லா செலக்ட் ஆயிடுச்சு. E2 to E91 செலக்ட் ஆயிடுச்சு. யூஸ் பண்ணிடுறேன். ஓகே. ஸோ நார்மலா இங்கிலீஷ் சப்ஜெக்ட் ஆவரேஜ் ஸ்கோர் பாத்தீங்கன்னா 68. இதே மாதிரி இதை காப்பி பண்ணி நீங்க எல்லாத்துக்கும் பேஸ்ட் ஃபார்முலாஸ் கொடுத்தீங்கன்னா பேஸ்ட் ஸ்பெஷல் ஃபார்முலாஸ் கொடுத்தீங்கன்னா எல்லா இதுக்கும் காப்பி ஆயிரும். இப்போ பாத்தீங்கன்னா நம்ம ஃபார்மேட் ஏதாவது டிஃப்ரெண்டா வந்திருக்கு. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த இடத்துல ஃபார்மேட் ஆகல. ஸோ நம்ம ஆஸ் பர் நம்ம நேற்று பார்த்த மாதிரி ஃபார்மேட் பெயிண்டர் யூஸ் பண்ணி அதை காப்பி பண்ணி இங்க செலக்ட் பண்ணிக்கிறோம்.
ஸோ அந்த ஃபார்மேட் அப்படியே வந்துடும். ஸோ நம்ம இஃப் ஸ்டேட்மெண்ட் பார்க்க போறோங்க லாஸ்டா. அதுல வந்து நம்ம அதை கவர் பண்ணிடலாம். இப்போ ஒரு பர்டிகுலர் வேல்யூ வந்து ட்ரூ ஆர் ஃபால்ஸா எப்படி செக் பண்ணலாம் அப்படிங்கறத நம்ம இருக்கு, அதுல நம்ம கவர் பண்ணுவோம். ஸோ ஃபார் எனி டவுட் ஃபாலோ பண்றீங்களா? சப்போஸ் உங்களால ஃபாலோ பண்ண முடியலனாலும் எக்ஸாக்டா ஃபார்முலாஸ் வந்து நீங்க ப்ராக்டிஸ் பண்ண தான் உங்களுக்கு வரும். இல்லைன்னா நீங்க செய்யும் போது நீங்க பண்ணி பார்க்கும்போது நிறைய டவுட்ஸ் வரும் அல்லது எரர்ஸ் வரும். ஆனா ஒண்ணு மட்டும் ஞாபகம் வச்சுங்க, கான்செப்ட்ஸ். எந்த கான்செப்ட், என்ன ஃபங்க்ஷன்ஸ் இருக்கு எக்ஸல்ல, அதனுடைய கான்செப்ட் என்ன, அது எப்படி யூஸ் பண்றது, எந்த இடத்துல யூஸ் பண்றது அப்படிங்கறத மட்டும் நீங்க நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணீங்க. இன்னைக்கு உங்களுக்கு ஒரு ஃபார்முலா தப்பா இருந்தாலும் கூட, உங்களுக்கு வரமாட்டேனா கூட நீங்க கூகுள்ல போட்டீங்கன்னா அது எப்படி பண்ணலாம் அப்படிங்கிற டீடைல்ஸ் ஈஸியா உங்களுக்கு கிடைக்கும். பாலு சார் இப்போ அடுத்து அவங்க பாத்தீங்கன்னா சாரி அந்த ஆடியன்ஸ் கிட்ட பார்ட்டிசிபென்ட்ஸ் கிட்ட क्वेश्चंसக்கு ஏதாவது ஓபன் பண்ணணுமா இல்ல அடுத்ததுக்கு போயிடுறீங்களா? இட்ஸ் உங்களுடைய விஷயம். இப்ப நிறைய கொஸ்டின்ஸ் இருக்கு, இல்ல ஏதாவது ஃபாலோ ஆகல அப்படின்னா மட்டும் நம்ம ஓபன் பண்ணலாம். இல்ல சின்ன சின்ன டவுட்ஸ் இருந்தா நம்ம கடைசியில ஹேண்டில் பண்ணிக்கலாம். ஓகே, அப்ப சரி முடிச்சிருங்க, நம்ம கடைசியாவே ஓபன் பண்ணிக்கலாம். சரிங்க, ஓகே, தேங்க் யூ. அடுத்து நம்ம பார்க்க போறது கவுண்ட் அண்ட் கவுண்டிஃப். இந்த ஃபார்முலாஸ் இருக்குங்க. இதை எப்படி நம்ம யூஸ் பண்ணலாம், என்ன மாதிரி சினாரியோஸ்ல யூஸ் பண்ணலாம் அப்படிங்கறத நம்ம இப்போ பார்ப்போங்க. நம்ம கிட்ட ஒரு டேபிள் ஆஃப் டேட்டாஸ் இருக்கு. ரெஜிஸ்டர் நம்பர், நேம், ஜெண்டர், செமஸ்டர், இங்கிலீஷ். இப்போ இது வந்து சின்னது, அதனால நமக்கு பார்க்க முடியுது. நம்ம பாத்தீங்கன்னா இங்க ஒருத்தருக்கு நம்ம என்ட்ரி பண்ணவே இல்லை மார்க். 2 பேர் ஆப்சென்ட் ஆயிருக்காங்க. இங்க ஒருத்தருக்கு என்ட்ரி பண்ணல, மீதி இருக்கிறதுக்குலாம் நம்ம மார்க் என்ட்ரி பண்ணியிருக்கிறோம். இதே வந்து பாத்தீங்கன்னா ஒரு 1000 லைன் ஐட்டம் இருக்கும்போது நீங்க ஒவ்வொன்றா போய் சர்ச் பண்ண தேவையில்லை. அது மிஸ்ஸிங் என்ட்ரிஸ் எப்படி பார்க்கலாம், நம்ம என்ட்ரி பண்ணல அப்படிங்கறத பார்க்கலாங்க. அதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு. ஸோ ஈக்குவல் டு கவுண்ட் பிளாங்க் அப்படின்னு டைப் பண்ணி இந்த ஃபார்முலாஸ், இந்த ஆப்ஷன்ஸ் இங்க வரும். இங்க செலக்ட் பண்ணிட்டு நீங்க கர்சர் இங்க வச்சுட்டு அந்த ரேஞ்ச், இது நான் ஜெனரலா எக்ஸல்ல நம்ம செலக்ட் பண்றதுக்கு பேர் ரேஞ்சுங்க. இப்போ பாத்தீங்கன்னா இதுதான் ரேஞ்ச், அந்த ப்ளூ ஹைலைட்டட் ஒன் த ரேஞ்ச். இந்த ரேஞ்ச் செலக்ட் பண்ணிட்டு பிராக்கெட் க்ளோஸ் பண்ணீங்கன்னா எவ்வளவு மிஸ்ஸிங் அப்படின்னு தெரிஞ்சிடும். ஸோ இதுல வந்து 2 பேர்த்துக்கு நம்ம வந்து இன்னும் மார்க் என்ட்ரி பண்ணாமே இருக்கிறோம். இது அடுத்து வந்து பாத்தீங்கன்னா டோட்டலா நம்ம எத்தனை பேர்த்துக்கு என்ட்ரி பண்ணி இருக்கிறோம் அப்படின்னு செக் பண்ணோம் அப்படின்னா அதர் வே ரவுண்ட், ஆப்போசிட். இப்போ வந்து நெகட்டிவ் பார்த்தோம், பாசிட்டிவ் பார்க்குறோம், எத்தனை பேர்த்துக்கு என்ட்ரி பண்ணி இருக்கிறோம் அப்படின்ட்டு. ஸோ ஈக்குவல் டு கவுண்ட் ஏ போட்டு நீங்க சேம் ரேஞ்ச் செலக்ட் பண்ணி க்ளோஸ் பிராக்கெட் கொடுத்தீங்கன்னா 7 மெம்பர்ஸ் என்ட்ரி ஆயிருக்கு அப்படின்ட்டு இருக்கு. ஸோ டோட்டலா 9 மெம்பர்ஸ் நம்ம இருக்காங்க. 2 பேர்த்துக்கு நம்ம என்ட்ரி பண்ணல, ஆனா 7 மெம்பர்ஸ் நம்ம என்ட்ரி பண்ணிக்கிறோம். சரிங்க. ஸோ இப்போ நம்ம பிளாங்க்ஸ் என்ன இருக்கோ அதை போய் நம்ம செக் பண்றோம், வெதர் இஸ் ஆப்ஷன் ஆர் நம்ம என்ட்ரி பண்ணா மிஸ் பண்ணிட்டோமான்னு செக் பண்றோம். ஸோ நம்ம வந்து இப்போ போய் மார்க்ஸ் கொடுக்குறோம். ஸோ மார்க்ஸ் கொடுத்தீங்கன்னா இங்க பாத்தீங்கன்னா 9 அவுட் ஆஃப் 9 என்ட்ரி ஆயிடுச்சு. இப்போ வந்து பாத்தீங்கன்னா 2 பேர் ஆப்சென்ட் ஆயிருக்காங்க. இதை நம்ம கண்டுபிடிக்கணும். எப்படி கண்டுபிடிக்கலாம், யாரெல்லாம் பிரசன்ட் யாரெல்லாம் ஆப்சென்ட் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா அதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. ஒன்லி நியூமரிக் மட்டும் கவுண்ட் பண்ணி சொல்ற மாதிரி. அது இந்த இடத்துல நம்ம கொஞ்சம் டிஃப்ரெண்டா, அதனுடைய ஆக்சுவலா அந்த ஃபார்முலாவோட கான்செப்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, நீங்க எந்த காலமோ அல்லது ரேஞ்ச் செலக்ட் பண்றீங்களோ அதுல இருக்கிற நியூமரிக் வேல்யூ மட்டும் கவுண்ட் பண்ணி உங்களுக்கு சொல்லும். ஸோ இந்த இடத்துல நம்ம வந்து ஆப்சென்ட்க்கு ஏ போட்டிருக்கனால அதைவே கொஞ்சம் டெக்னிக்கலா நம்ம இந்த இடத்துல யூஸ் பண்ணிக்கிறோம். ஈக்குவல் டு கவுண்ட். லாஸ்ட் டைம் நம்ம என்ன யூஸ் பண்ணா கவுண்ட் ஏ. கவுண்ட் ஏன்னா கவுண்ட் ஆல், எய்தர் இட் இஸ் நியூமெரிக் ஆல் ஆல்பபெட்டிக். ஆனா இந்த இடத்துல கவுண்ட் மட்டும் கொடுத்துட்டு ஓபன் பிராக்கெட் பண்ணி நம்ம இந்த ரேஞ்சை செலக்ட் பண்றாங்க, செலக்ட் பண்ணிட்டு க்ளோஸ் பிராக்கெட் பண்றாங்க. ஸோ அப்படி பண்ணும்போது இங்க வந்து பாத்தீங்கன்னா 7 மெம்பர்ஸ். ஸோ டோட்டலா 9 மெம்பர்ஸ் வந்து அப்பியர் ஆயிருக்காங்க. ஐ மீன் 9 மெம்பர்ஸ் இருக்காங்க நம்மகிட்ட, 9 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. அதுல 7 மெம்பர்ஸ் மட்டும் தான் அப்பியர் ஆயிருக்காங்க. 2 பேர் பாத்தீங்கன்னா ஆப்சென்ட். இதை நீங்க சிம்பிள் ஈக்குவேஷன் அவுட் ஆஃப் டோட்டல் மைனஸ் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் அப்பியர்ட் அப்படின்னு போட்டீங்கன்னா இந்த 2 பேர் வந்து ஆப்சென்ட் அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிடும். இதே இன்னொரு ஆப்ஷன் யூஸ் பண்ணி பண்ணலாங்க. இப்போ நம்மகிட்ட வந்து பாசிட்டிவ் வேலிடேஷன்
இருக்காங்க அப்படின்னு தெரியணும் அப்படின்னா அதுக்கு இன்னொரு ஃபார்முலா இருக்குது. இப்போ நம்ம வந்து லாங் மெத்தட் பார்த்தோம், இன்னொரு ஷார்ட்கட் மெத்தட் அதுன்னு பாத்தீங்கன்னா கவுண்ட் இஃப். அது எப்படின்னு பார்க்கலாங்க. இங்க நம்ம அந்த செல்லை செலக்ட் பண்ணிட்டு ஈக்குவல் டு கவுண்ட் இஃப். கவுண்ட் இஃப் இங்க ஃபார்முலாஸ் அதுவே டிஃபால்ட்டா சொல்லி இங்க பாத்தீங்கன்னா கவுண்ட் தி நம்பர் ஆஃப் செல்ஸ் வித்தின் அ ரேஞ்ச் தட் மீட் த கிவன் கண்டிஷன். என்ன கண்டிஷன் கொடுக்குறோமோ அதை யூஸ் பண்ணி கவுண்ட் பண்ணும். ஸோ நம்ம ஓகே அது ஓப்பன் ப்ராக்கெட் கொடுத்துட்டு கவுண்ட் இஃப் ரேஞ்சை செலக்ட் பண்றேங்க. இந்த ஃபுல்லா ரேஞ்ச் செலக்ட் பண்ணிட்டு கிரிட்டிகரியா என்ன அப்படிங்கறத நம்ம கொடுக்கணும். இங்க வந்து ஏ. ஓகே, இப்போ பாத்தீங்கன்னா இதுல ஆப்ஷன் மட்டும் 2 பேர் அப்படிங்கிறது நமக்கு சொல்லிருச்சு. இதுதான் கண்டிஷன், இஃப் கண்டிஷன்ஸ். அடுத்து நம்ம பார்க்க போறது பாத்தீங்கன்னா லுக்அப் ஃபங்க்ஷன். வி லுக்அப் மெயினா பாத்தீங்கன்னா 2 வகையான லுக்அப் இருக்கு. ஒன் இஸ் வெர்டிகல் லுக்அப், அதாவது வி லுக்அப்னு ஷார்ட்டா சொல்லுவோம். அடுத்து ஹரிசாண்டல் லுக்அப், ஹெச் லுக்அப் அப்படின்னு சொல்லுவோம். ஹரிசாண்டல் லுக்அப் ஜென்ரலா வந்து அதிகமா நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். பட் வி லுக்அப் வந்து பாத்தீங்கன்னா கூகுள்ல அதிகமா சர்ச் பண்ண எக்ஸல் ஃபங்க்ஷன்லயே வி லுக்அப் தான் ஜாஸ்தி எல்லாரும் சர்ச் பண்ணியிருக்காங்க. அவ்வளவு யூசேஜ் இருக்கு, அதனுடைய பெனிஃபிட்ஸ் அவ்வளவு இருக்கு. இப்போ இந்த டேபிள்ல நம்மகிட்ட வந்து ரெஜிஸ்டர் நம்பர் இருக்கு, நேம் இருக்கு, ஜெண்டர், செமஸ்டர், சப்ஜெக்ட்ஸ் இருக்கு, டோட்டல் ஸ்கோர் இருக்கு. இப்போ நமக்கு ஸ்டூடெண்டோடைய மொபைல் நம்பர்ஸ் நமக்கு வேணும். நம்ம வந்து மெசேஜ் மார்க்ஸ் வந்து வாட்ஸ்அப் அனுப்புறக்கோ அல்லது எஸ்எம்எஸ் பண்றக்கோ நமக்கு மொபைல் நம்பர் வேணும். ஆனா மொபைல் நம்பர் இந்த லிஸ்ட்ல இல்ல, நம்மகிட்ட வந்து வேற ஒரு லிஸ்ட்ல இருக்கு, வேற ஒரு ஷீட்ல இருக்கு. மேபி சேம் ஃபைல்ல இருக்கலாங்க, அல்லது டிஃப்ரெண்ட் ஃபைல்ல இருக்கலாம். எதுல இருந்தாலும் நம்ம இந்த வி லுக்அப் ஃபங்க்ஷன் ஒர்க் ஆகும். ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா நம்மகிட்ட ரெஜிஸ்டர் நம்பர், நேம் அண்ட் ஃபோன் நம்பர்ஸ் இருக்கு. இந்த டேட்டா வச்சுட்டு நம்ம வந்து நேமுக்கு நெக்ஸ்ட் காலமா நம்ம ஃபோன் நம்பர்ஸ் கொண்டு எடுத்துட்டு வராங்க. எப்படி எடுத்துட்டு வரலாம்னு பார்க்கலாம். நம்ம நேற்று சொன்ன மாதிரி காலம் சி செலக்ட் பண்றீங்க, ரைட் கிளிக் பண்றீங்க, இன்சர்ட் கொடுத்தீங்கன்னா புது காலம் வந்துடும். அதுக்கப்புறம் அதுல போயிட்டு மொபைல் நம்பர் நம்ம டைப் பண்ணிக்கலாம், ஹெட்டர் கொடுத்துருவோம். இப்போ இந்த இடத்துல லுக்அப் பண்றேங்க. லுக்அப் ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க போயிட்டு இன்சர்ட் கொடுத்து இங்க போயிட்டு ஆல், இங்க வி லுக்அப் கோ கொடுத்தீங்கன்னா வி லுக்அப் ஓப்பன் ஆச்சு. கொஞ்சம் கவனமா அப்சர்வ் பண்ணுங்க, இது ரொம்ப எசென்சியல். இங்க பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் என்ன கேக்குதுன்னா லுக்அப் வேல்யூ. நம்ம எந்த வேல்யூ பேஸ் பண்ணி லுக்அப் பண்றோம் அப்படிங்கறத நம்ம எக்ஸலுக்கு வந்து இன்புட்டா கொடுக்கணும். நமக்கு ரெஜிஸ்டர் நம்பர். ஏன் ரெஜிஸ்டர் நம்பர் செலக்ட் பண்றேன்னா நேம் சம்டைம்ஸ் வந்து பாத்தீங்கன்னா யூனிக் வேல்யூஸ் எந்த காலம்ல இருக்குதோ அந்த காலமை நம்ம யூஸ் பண்ணிக்கணுங்க. சம்டைம்ஸ் பாத்தீங்கன்னா ராம் அப்படிங்கிற நேம் ரிப்பீட் ஆகியிருந்தால் அது வந்து லுக்அப் போடும்போது எரர் வந்துடும். ஸோ அதனால யூனிக் வேல்யூஸ் இருக்கிற மாதிரி காலமா பார்த்து செலக்ட் பண்ணிக்கணும். நம்ம இங்க ரெஜிஸ்டர் நம்பர் காலம் வந்து யூனிக் வேல்யூவா இருக்கு, அதனால நம்ம இங்க செலக்ட் பண்றோம். அடுத்து டேபிள் அரே. எந்த டேபிள் யூஸ் பண்ணி லுக்அப் பண்ண சொல்றீங்க? நம்ம மொபைல் நம்பர் அப்படிங்கிற ஷீட்ல போயிட்டு இந்த டேபிள் நம்ம செலக்ட் பண்றோம். இது நம்ம பார்த்த நேரத்தை எப்படி செலக்ட் பண்றோம்னா காலம் மேல ஃபர்ஸ்ட் செல் வச்சுட்டு ஷிஃப்ட் பிரஸ் பண்ணிட்டு லாஸ்ட் செல் செலக்ட் பண்ணீங்கன்னா என்டையர் டேபிள் செலக்ட் ஆயிரும். இப்போ இதுலயும் பாத்தீங்கன்னா ரெஜிஸ்டர் நம்பர் இருக்கு, நேம் இருக்கு, ஃபோன் நம்பர்ஸ் இருக்கு. அடுத்து வந்து இங்க வந்து பாத்தீங்கன்னா நமக்கு எந்த காலமோட வேல்யூ வேணும்? காலம் இண்டெக்ஸ் நம்பர். இதுல 3 காலம் இருக்கு, நமக்கு எந்த காலமோட வேல்யூ வேணும் அப்படின்னு நம்ம எக்ஸலுக்கு சொல்லணும். ஸோ ஃபோன் நம்பர் எதுல இருக்குன்னு பாத்தீங்கன்னா காலம் 3ல இருக்கு. ஸோ இங்க போயிட்டு நான் 3 கொடுக்குறேன். இங்க ரேஞ்ச் லுக்அப். இங்க வந்து பாத்தீங்கன்னா எக்ஸாக்ட் லுக்அப் 2-3 ஆப்ஷன் இருக்கு. ரிலேட்டிவ், மைனஸ், ஸோ -1 ஆர் +1 கொடுத்தோம்னா நியரஸ்ட் வேல்யூ அதை எடுத்துக்கும். நமக்கு இந்த இடத்துல எக்ஸாக்டா மேட்ச் ஆனா மட்டும்
நமக்கு லுக்அப் வேல்யூ வேணும் அப்படின்னு சொல்றோம். அதனால 0 கொடுக்குறோம். 0 கொடுத்தோம்னா எக்ஸாக்ட் மேட்ச். ஓகே, இப்ப பாருங்க ராமுடைய ஃபோன் நம்பர் வந்துருச்சு. இதுல நீங்க ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். நீங்க லெஃப்ட் சைடு தான் நீங்க லுக்அப் வந்து எப்பவுமே லெஃப்ட் டு ரைட் டைரக்ஷன்ல ஒர்க் ஆகுங்க. நீங்க லுக்அப் பண்ற வேல்யூ எதை பேஸ் பண்ணி லுக்அப் பண்றீங்களோ அதுவும் லெஃப்ட் சைட்ல தான் இருக்கணும். நெக்ஸ்ட் உங்களுடைய டேபிள் டேட்டாவும் ஃபர்ஸ்ட் காலம் வந்து நீங்க லுக்அப் பண்றதுக்கு லெஃப்ட் சைடு தான் இருக்கும். ஸோ ஏதாவது அது ஒண்ணு. ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு டேட்டாக்கும் ஒரு காமன் ஃபேக்டர்ஸ் இருக்கணும். இந்த ரெண்டு இந்த எக்ஸாம்பிள்ல பாத்தீங்கன்னா ரெஜிஸ்டர் நம்பருக்கு காமன் ஃபேக்டரா இருக்குது. அதனால நம்ம அதை யூஸ் பண்ணி லுக்அப் பண்ணணும். சேம் காப்பி கொடுக்குறோம். நம்ம போயிட்டு நெக்ஸ்ட் செல் இருந்து ஷிஃப்ட் டவுன் ஏரோ கீ பிரஸ் பண்றோம். பிரஸ் பண்ணிட்டு லாஸ்ட் செல் செலக்ட் பண்றோம். கண்ட்ரோல் ஆல்ட் வி ஃபார்முலாஸ். ஓகே, இப்போ பாத்தீங்கன்னா எல்லாத்துக்கும் செலக்ட் ஆயிருச்சு. இப்போ எக்ஸெல்னுடைய இதுதாங்க லிமிடேஷன். வி லுக்அப்னுடைய லிமிடேஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா இங்க NA வந்துருச்சு. என்ன ரீசன்? இங்க ராமுக்கு ஆக்சுவலா இங்க வந்து ராமுக்கு 1001 அப்படிங்கிற ரெஜிஸ்டர் நம்பருக்கு நமக்கு வேல்யூ இருக்கு. ஆனா இங்க இல்ல. என்ன அப்படின்னு யோசிச்சோம்னா நம்ம ஒரு எரர் பண்ணியிருக்கோம் இந்த ஃபார்முலா எழுதும் போது. என்னன்னா நம்ம இதை மட்டும் யூஸ் பண்ணி எழுதணும். இங்க டேபிள் செலக்ட் பண்ணும்போது இதையே நான் கொஞ்சம் இந்த ஃபார்முலாஸே இப்ப மாத்தி எழுதுறேன். நீங்க பாருங்க இந்த எரர்ஸ் வராம பாத்துக்கலாம். சேம் ஃபார்முலா இன்சர்ட் லுக்அப் செலக்ட் பண்றோம். இங்க லுக்அப் வேல்யூ போய் சிங்கிள் செல் செலக்ட் பண்றதுக்கு அந்த காலம் செலக்ட் பண்ணிக்கிறேங்க. காலம் செலக்ட் பண்ணிட்டு அடுத்து டேபிள் கேக்குது. டேபிள்ல போயிட்டு மொபைல் நம்பர்ங்கிறத போயிட்டு இங்கேயும் காலம் செலக்ட் பண்றோம். A1 செலக்ட் பண்ணிட்டு ஷிஃப்ட் அமைக்கி சி காலம் செலக்ட் பண்றீங்க. ஸோ இங்க பாத்தீங்கன்னா தெரியும் மொபைல் நம்பர்ங்கிற சீட்ல இது ஆக்சுவலா சீட் நேம். ஃபர்ஸ்ட் என்ன வரும்னா எந்த ஷீட்ல இருக்குங்கிற நேம் வரும். காலம் ஏல இருந்து காலம் சி வரைக்கும் எடுத்துக்குது. அதுக்கப்புறம் சேம் நம்ம 3 கொடுக்குறோம். ஏன்னா தேர்ட் காலம் வேல்யூ தான். ஒரு சின்ன இஷ்யூ என்னோட எக்ஸல் சீட்ல, அதனால எரர் வருது. என்னால ஒரு காலம் தனியா செலக்ட் பண்ண முடியல, அதனால இந்த இஷ்யூ. ஈக்குவல் டு VLOOKUP நம்ம வேல்யூ கொடுக்குறோம். இங்க பாத்தீங்கன்னா A B ரெண்டும் சேர்ந்து செலக்ட் ஆகுது. அப்படி செலக்ட் ஆகக்கூடாது, A மட்டும்தான் செலக்ட் ஆகும். ஸோ அதை சின்ன ஓவர் கம் பண்றதுக்கு இதுக்கு ஒரு டிஃப்ரெண்ட் வே ஆஃப் இருக்குங்க. அது என்னங்கிறது பார்க்கலாம். ஈக்குவல் டு பண்றோம் VLOOKUP. இங்க வேல்யூல போயிட்டு ஃபர்ஸ்ட் செல்லை செலக்ட் பண்றோம். செலக்ட் பண்ணிட்டு ஷிஃப்ட் யூஸ் பண்ணிட்டு டவுன் ஏரோ கீ பிரஸ் பண்றோம். டவுன் ஏரோ கீ பிரஸ் பண்ணிட்டு டேபிள் அரேல வந்துட்டு மொபைல் நம்பர் போயிட்டு இங்க காலம் செலக்ட் பண்றோம். அடுத்து 3 இங்க வந்து பாத்தீங்கன்னா 0 இங்க ஃபுல்லா செலக்ட் ஆயிடுச்சு. இப்போ இதை காப்பி பண்ணி அப்படியே டவுன்ல போடுறோம். எல்லா செல்ஸ்க்கும் செலக்ட் பண்ணிட்டு கண்ட்ரோல் ஆல்ட் V ஃபார்முலைஸ். இப்போ பாத்தீங்கன்னா எந்த எரர் இருக்காது எக்ஸ் இதுல.
ஸோ இது ஒரு மெத்தட். ஸோ டோட்டலா த்ரீ மெத்தட்ஸ். நம்ம காலம் யூஸ் பண்ணும்போது ஒரு எரர் வந்தது. அது என்ன ரீசன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, டக்குன்னு இது நீங்களும் பார்த்திருப்பீங்க. நம்ம ஒரு காலம் செலக்ட் பண்ண போனா 2 காலம் செலக்ட் ஆகும். அது என்ன ரீசன் பாத்தீங்கன்னா, கீழே பாட்டம்ல இங்க மெர்ஜ் செல்ஸ் இருக்கு. அதனாலதான் 2 காலம் செலக்ட் ஆகுது. இப்போ இதை போய் அன்டூ பண்ணிட்டேன். இப்போ வந்துட்டு நம்ம ஃபார்முலா பார்க்கலாம். அகைன் காலம் செலக்ட் பண்ணி எப்படி யூஸ் பண்றதுன்ட்டு லுக்அப் காலம். சரி, ஒரு நிமிஷம், மறுபடியும் ஏதோ எரர் இருக்குது. அது ஃபார்மேட்ல இஷ்யூ இருக்கு. நான் ஒரு நிமிஷம் பார்த்துட்டு ஃபிக்ஸ் பண்ணிடுறேன். பாருங்க. VLOOKUP இப்போ போயிட்டு இங்க செலக்ட் பண்றோம். காலம் பாத்தீங்கன்னா A:A செலக்ட் ஆயிருக்கு, B செலக்ட் ஆகல. அப்ப பாத்தீங்கன்னா AB செலக்ட் ஆயிருந்து இப்போ காலம் A:A இருக்கு. ஸோ அது என்ன ரீசன் பாத்தீங்கன்னா, செல்ஸ் மெர்ஜ் ஆயிருந்து இன் பிட்வீன்ல ஏதோ ஃபார்மேட் இஷ்யூ வந்து, அதனாலதான் அந்த எரர் வந்துச்சு. இப்போ டேபிள் அரேல போயிட்டு சேம் A to C 3 0 இந்த மாதிரி போட்டு நீங்க காப்பி பண்ணி மறுபடியும் பேஸ்ட் பண்ணீங்கன்னா கீழே டவுன் அந்த லிமிடேஷன் வந்து ஓவர் கம் பண்ணிக்கலாம். ஒரு செல் கொடுத்து வேல்யூ வரும்போது ஓவர் கம் பண்ணிக்கலாம். சரிங்க. VLOOKUP வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபங்க்ஷன். ஸோ இதை வந்து 3 வகையா பண்ணலாம், 3 டைப்ஸா பண்ணலாம். ஒன்னு பாத்தீங்கன்னா ஒரு செல் மட்டும் செலக்ட் பண்ணி ரேஞ்ச் கொடுத்து டேபிள் அரே பண்றது. அதனால பாத்தீங்கன்னா நம்ம ட்ராக் பண்ணும்போது ஃபார்முலாஸ் கீழே டவுன் செல்ஸ் ட்ராக் பண்ணும்போது இஷ்யூஸ் வரும். அதனால ஆல்வேஸ் காலம் செலக்ட் பண்ணி பண்ணுங்க. அப்போ உங்களுக்கு அந்த லிமிடேஷன்ஸ் ஓவர் கம் பண்ணிக்கலாம். நம்ம அடுத்து பார்க்க போறது பாத்தீங்கன்னா இஃப் ஸ்டேட்மெண்ட், பேசிக் இஃப் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு. இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்மகிட்ட ரெஜிஸ்டர் நம்பர் இருக்கு, நேம் இருக்கு, ஜெண்டர், செமஸ்டர் இருக்குது, சப்ஜெக்ட் இங்கிலீஷ் சப்ஜெக்ட். இப்போ இந்த ஸ்டூடெண்ட் பாஸ் ஆர் ஃபெயில் அப்படிங்கறத நம்ம பாக்குறோம். இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கேட்டீங்க இல்லையா, நம்ம எப்படி வந்து பாஸ் ஆர் ஃபெயில் கண்டிஷன் போடலாம் அப்படின்ட்டு. அந்த கண்டிஷன் இப்போ பார்க்க போறோங்க. ஈக்குவல் டு இஃப் அப்படின்னு டைப் பண்றீங்க. டைப் பண்ணிட்டு என்ன கேக்குன்னா லாஜிக் டெஸ்ட், வேல்யூ இஃப் ட்ரூ, வேல்யூ இஃப் ஃபால்ஸ். ஸோ லாஜிக் என்ன அப்படிங்கறத நம்ம கொடுக்குறோம். இஃப் இந்த செல் இஸ் கிரேட்டர் தென் 40 கொடுத்துட்டு கமா கொடுக்கணுங்க. கமா கொடுத்துட்டு ட்ரூவா இருந்தா நமக்கு என்ன வேல்யூ வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்க கேக்குது. ஸோ என்னைக்குமே டெக்ஸ்ட் என்டர் பண்ணும்போது எக்ஸல் ஃபார்முலால டபுள் கோட் யூஸ் பண்ணணுங்க. ஷிஃப்ட் யூஸ் பண்ணி டபுள் கோட் கொடுத்துங்க. நான் ட்ரூவா இருந்தா கிரேட்டர் தென் 40 இருந்தா பாஸ் அப்படிங்கறத மென்ஷன் பண்றேன். மறுபடியும் கமா, அதுக்கப்புறம் ஃபால்ஸா இருந்தா என்ன வேல்யூ வேணும் அப்படிங்கறத நம்ம பார்க்கலாங்க. மறுபடியும் டபுள் கோட் ஃபெயில் அப்படின்னு கொடுத்துட்டு அடுத்து டபுள் கோட் கொடுத்துட்டு பிராக்கெட் க்ளோஸ் பண்றோம். இஃப் ஃபங்க்ஷன்ல என்ன அப்படின்னா, நீங்க எவ்வளவு பிராக்கெட் ஓப்பன் parenthesis யூஸ் பண்றீங்களோ அவ்வளவு க்ளோஸ் parenthesis கண்டிப்பா இருக்கணும், இல்லைன்னா எரர் வரும். ஸோ இங்க பாருங்க பாஸ். இதை அப்படியே காப்பி பண்ணி கீழே ஃபுல்லா போடுறோம். ஃபார்முலாஸ் இங்க பாத்தீங்கன்னா யார் யார் பாஸ் யார் யார் ஃபெயிலுங்கிறது வந்துருச்சு. இப்போ நம்ம கொஞ்சம் இஃப் கண்டிஷன் பார்த்துட்டுங்க, கொஞ்சம் பேக்குக்கு வருவோம். இந்த ரேங்கிங்க்கு ரேங்கிங் கொடுத்துருக்குறோம். நம்ம இஃப் கண்டிஷனையும் ரேங்க் இந்த 2 ஃபார்முலாஸையும் கம்பைன் பண்ண போறோம். அதாவது என்ன அப்படின்னா, பாஸா இருந்தா மட்டும் ரேங்கிங் வரணும், இல்லைன்னா 0 ரேங்கிங் வரக்கூடாது. அது எப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இதே சேம் ஈக்குவல் டு இஃப் மேபி இங்க போட்டுக்கலாம் இருங்க. ஈக்குவல் டு இஃப் ஓப்பன் பிராக்கெட், சேம் லாஜிக் யூஸ் பண்றேங்க. if this is greater than 40 கமா, இந்த இடத்துல வந்து நம்ம இதுக்கு முதல்ல ஸ்டெப்ல என்ன சொல்லியிருந்தோம்னா,
வேல்யூ ட்ரூவா இருந்தா ஒரு டெக்ஸ்ட் கொடுத்து அதை பண்ணியிருந்தோம். இப்போ இந்த டெக்ஸ்ட் கொடுக்கறதுல ஒரு ஃபார்முலா யூஸ் பண்ண போறோம். என்ன ஃபார்முலா பார்த்தீங்கன்னா ரேங்க்ங்கிற ஃபார்முலா இஃப் கண்டிஷனுக்கு உள்ள நம்ம யூஸ் பண்றோம். ரேங்க் கொடுத்துட்டு டபுள் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணீங்கன்னா இந்த வேல்யூ எது வேல்யூக்கு ரேங்க் பண்ணோம்னா இது கமா இந்த ரேஞ்சில் இருக்கிறத பண்ணணுங்க. க்ளோஸ் பண்ணிட்டு கமா கொடுக்குறோம். ஃபால்ஸா இருந்தா ஃபெயில் ஆன்சர் வரும்னு நம்ம கொடுத்துறோம். மறுபடியும் பிராக்கெட் க்ளோஸ் பண்றோம். பாத்தீங்கன்னா பாஸ் 7th ரேங்க். ஃபார்முலாஸ் போடுறோம். இப்போ பாத்தீங்கன்னா ஃபெயில் 25ங்கறனால ஃபெயில். இங்க வந்து பாத்தீங்கன்னா பாஸ் ஆன சப்ஜெக்ட் பாஸ் ஆன ஸ்டூடெண்ட்டுக்கு மட்டும் ரேங்கிங் வந்திருக்கு. ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது பாத்தீங்கன்னா சப் டோட்டல். நிறைய டைம் பாத்தீங்கன்னா நம்மகிட்ட டேட்டா இருக்கும். அதை வந்து நம்ம வந்து சம்மரைஸ் பண்றதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருப்போம். நிறைய இருக்கும், நிறைய ஃபார்முலாஸ் இப்படிலாம் யூஸ் பண்ணி சம்மரைஸ் பண்ணலாம். அதோட ஈஸியான ஒரு மெத்தட் இருக்குது சப் டோட்டல். நம்ம சப் டோட்டல் வந்து எப்படி போடலாம் அப்படிங்கிற பார்க்கலாங்க. நீங்க சப் டோட்டல் போடும்போது ஃபர்ஸ்ட் கண்டிஷன் ஆல்பாபெட்டிக்கல் ஆர்டர்ல அரேஞ்ச் ஆயிருக்கணும் டேட்டா. இப்போ நாம இந்த டேட்டால வந்து பாத்தீங்கன்னா பிரான்ச் வைஸ் சப் டோட்டல் போடுறோம். நம்மகிட்ட டேட் இருக்கு, பிரான்ச்சஸ் இருக்கு, அமௌண்ட் இருக்கு. அக்கௌண்ட் டைப் ஓப்பன் பை கஸ்டமர். நம்ம ஒவ்வொரு பிரான்ச் வைஸ் எவ்வளவு அமௌண்ட் அப்படின்னு நமக்கு தெரியணும். பிரான்ச் வைஸ் போடுறோம். ஸோ அதனால ஃபர்ஸ்ட் போய் நம்ம சார்ட் பண்ணிக்கணுங்க. காலம் பி செலக்ட் பண்றோம். டேட்டால போயிட்டு ஆல்பாபெட்டிக்கல் ஆர்டரா நம்ம சார்ட் பண்ணிக்கிறோம். எக்ஸ்பேண்ட் த செலக்ஷன் சார்ட் பண்ணினதுக்கு அப்புறம் நம்ம இங்க இதுல எங்க வேணாலும் நம்ம வச்சுக்கலாங்க. வச்சுட்டு சரி காலம் A1ல வச்சுட்டு நம்ம மறுபடியும் என்டையர் டேபிளை நம்ம செலக்ட் பண்றோங்க. ரைட் டவுன் என்டையர் டே செலக்ட் பண்ணிட்டு இங்க அவுட்லைன் அப்படிங்கிற இடத்துல போய் சப் டோட்டல் இருக்கு. இது ஒவ்வொரு எக்ஸல்ல ஒவ்வொரு வெர்ஷன்ல டிஃப்ரெண்ட் பிளேசஸ்ல இருக்குங்க. சில பிளேசஸ்ல டைரக்டா டேட்டா கீழே சப் டோட்டல் இருக்கு லோவர் வெர்ஷன்ல. அட்வான்ஸ் வெர்ஷன்ல அவுட்லைனுக்கு கீழே கொண்டு போய் வச்சிருக்காங்க. ஸோ இங்க போயிட்டு சப் டோட்டல் யூஸ் பண்ணி கிளிக் பண்றோம். கிளிக் பண்ண உடனே என்ன அட் ஈச் சேஞ்ச் இங்க என்ன சொல்லணும் அப்படின்னா எந்த காலம் பேசிக்கா எந்த காலம் யூஸ் பண்ணி சப் டோட்டல் வேணும் அப்படிங்கிறது நம்ம வந்து இங்க பிரான்ச் யூஸ் பண்ணிக்கிறோம். இந்த இடத்துல போய் சம் யூஸ் பண்றேங்க. ஏன்னா நமக்கு சப் டோட்டல் வேணும். சம் யூஸ் பண்றோம். சம் யூஸ் பண்ணிட்டு எந்த காலம் வந்து டோட்டல் பண்ணணும்னு நம்ம எக்ஸலுக்கு சொல்லணும். அமௌண்ட் செலக்ட் பண்றோம். ஸோ எது சப் டோட்டல் வேணும் அப்படிங்கறத இந்த இடத்துல செலக்ட் பண்ணணும். நம்ம பிரான்ச் காலம் பி யூஸ் பண்ணி வேணும். பிரான்ச் பொதுவா இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா அந்த ஹெட்டர் தான் யூஸ் பண்ணிக்கங்க. அடுத்து வந்து சம், அதுக்கு அடுத்து அமௌண்ட் யூஸ் பண்ணி இங்க வந்து ரீப்ளேஸ் கரண்ட் சப் டோட்டல். இதுக்கு முதல்ல இதுல ஏதாவது சப் டோட்டல் இருந்தா அதை ரீப்ளேஸ் பண்ணிடு. இப்போ வந்து பாத்தீங்கன்னா சம்மரி பிலோ டேட்டா, அந்த டோட்டல் வந்து எங்க வேணும் பாத்தீங்கன்னா பிலோ டேட்டா அப்படின்னு சொல்லி இருக்கிறோம். செலக்ட் பண்ணிட்டு இதெல்லாம் டிஃபால்ட் செலக்ஷன் அப்படியே நீங்க வச்சுக்கலாம். ஓகே, இப்போ பாருங்க ஒரே ஒரு செகண்ட் கொடுங்க. ஜஸ்ட் 2 minutes.
ஸோ எக்ஸ்ட்ரீம்லி சாரி ஃபார் த இன்கன்வீனியன்ஸ். ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம டோட்டல் சப் டோட்டல் ஒவ்வொரு சேஞ்ச் சென்ட்ரல் கீழே சென்ட்ரல் பிரான்ச்சு கீழே ஒரு டோட்டல் வந்துருச்சு, நார்த் கண்ட்ரி அப்படிங்கிற கீழே டோட்டல் வந்துருச்சு. இதை நீங்க வந்து இப்போ குரூப் பண்ணிக்கலாம். இங்க பாத்தீங்கன்னா சப் டோட்டல் வந்தோடனே 1 2 3ங்கிற ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கு. இதை போயிட்டு நீங்க வந்து இப்போ வந்து ஃபுல்லி எக்ஸ்பேண்டடா இருக்கு. நம்ம போயிட்டு இப்போ 2 செலக்ட் பண்றோம். 2 செலக்ட் பண்ணோம்னா இங்க பாத்துக்கலாம் கண்ட்ரி வைஸ் டோட்டல் நம்மகிட்ட இருக்கு. இதே 1 செலக்ட் பண்ணீங்கன்னா வெறும் கிராண்ட் டோட்டல் மட்டும் தான் இருக்கு. இப்போ நீங்க கிராண்ட் டோட்டல் இப்படி க்ளோஸ் பண்ணி நீங்க யாருக்கு வேணாலும் ஃபைல் அனுப்பிச்சுடலாம். அவி போயிட்டு இங்க செலக்ட் பிளஸ் சிம்பிள் செலக்ட் பண்ணி எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கலாம். இப்படி எக்ஸ்பேண்ட் பண்ணாங்கன்னா கண்ட்ரி வைஸ் டோட்டல் கிடைக்கும். பிளஸ் சென்ட்ரல்னுடைய டீடைல்ஸ் வேணா இங்க ஒரு பிளஸ் சிம்பிள் இருக்கும். இங்க செலக்ட் பண்ணாங்கன்னா அந்த சென்ட்ரல் பிரான்ச்சுடைய டேட் வைஸ் என்ன டெபாசிட் வந்ததுங்கிற டீடைல் பார்க்கலாம். ஸோ இதுதான் குரூப்பிங் அண்ட் அன்குரூப்பிங் இன் சப் டோட்டல். அடுத்து நம்ம பார்க்க போறது பாத்தீங்கன்னா இதே சப் டோட்டலை நம்ம போயிட்டு எப்படி ரிமூவ் பண்ணலாம் அப்படிங்கறத பார்க்கலாங்க. அவுட்லைன் சப் டோட்டல் ரிமூவ் ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குங்க. இங்க லெஃப்ட் சைட்ல ஃபர்ஸ்ட் பட்டன் அதை கிளிக் பண்ணோம்னா எல்லா சப் டோட்டலும் ரிமூவ் ஆயிடுச்சு. இப்போ சப் டோட்டல் எதுக்கெல்லாம் போட எதுக்கெல்லாம் போடலாம்னு பாத்தீங்கன்னா இங்க நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. நம்ம இப்போ அவுட்லைன் போயிட்டு மறுபடியும் சப் டோட்டல் செலக்ட் பண்றோம். இங்க பிரான்ச் சம் இங்க வந்து பாத்தீங்கன்னா இங்க நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. கவுண்ட் நம்ம எவ்வளோ நம்பர் ஆஃப் டெபாசிட்ஸ் வந்திருக்கு அந்த பிரான்ச்ல அப்படின்னு கவுண்ட் யூஸ் பண்ணி கண்டுபிடிக்கலாம். மினிமம் மேக்ஸிமம் இந்த மாதிரி இத்தனை வகையான ஆப்ஷனுங்க இருக்குங்க. நம்ம இப்போ கவுண்ட் யூஸ் பண்ணி போடுறோம். கவுண்ட் யூஸ் பண்ணிட்டு ஓகே கொடுக்குறோம். இப்போ பாத்தீங்கன்னா 17 டெபாசிட்ஸ் வந்திருக்கு. நார்த் கண்ட்ரி சென்ட்ரல்ல 20 டெபாசிட்ஸ். ஸோ இதையும் அப்படிதான் நம்ம க்ளோஸ் பண்ணி ஓபன் பண்ணிக்கலாம். சரிங்களா? இப்போ நம்ம நிறைய ஃபார்முலாஸ் நீங்க பார்த்துருக்கிறோம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது வந்து பைவட் டேபிள்ஸ். ஸோ இதுல என்ன பார்க்க போறீங்கன்னா பைவட் டேபிள் நம்ம எப்படி கிரியேட் பண்ணலாம், எப்படி லே அவுட் ப்ரெசென்ட் பண்ணலாம், எப்படி ஃபில்டர் பண்ணலாம், பைவட் டேபிள் யூஸ் பண்ணி டேட்டாவை எப்படி ஃபில்டர் பண்ணலாம், எப்படி டேபிள் கிரியேட் பண்ணிட்டீங்கன்னா நீங்க வந்து ஒவ்வொரு டைமும் கிரியேட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஒரு பைவட் டேபிள் வச்சுட்டு எப்படி வந்து நம்ம டேட்டா யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது நம்ம பார்ப்போம். டிஃப்ரெண்ட் டேட்டாக்கு எப்படி அப்ளை பண்ணலாம்னு பார்க்கலாங்க. இப்போ நம்ம இங்க எங்க இந்த இடத்துல எங்க வேணாலும் வச்சிடலாங்க. நம்ம அந்த டேபிளுக்குள்ள வச்சுட்டு இன்சர்ட்ல போயிட்டு அது அந்த ரேஞ்ச் செலக்ட் ஆயிருக்கு. டேபிள் சின்ன லைன்ஸ் பார்க்க முடியும். அந்த டேபிள் கம்ப்ளீட்டா அது செலக்ட் ஆயிருக்கும். இப்போ அடுத்து என்ன கேட்க அப்படின்னு பார்த்தா எக்ஸல் பைவட் டேபிள் வந்து நியூ ஷீட்ல வேணுமா இல்ல எக்ஸிஸ்டிங் சீட்ல வேணுமா அப்படின்னு கேட்கும். இந்த ஒரு எக்ஸாம்பிள் நம்ம எக்ஸிஸ்டிங் சீட்லயே கொடுக்குற செலக்ட் பண்றோம். இப்போ எக்ஸிஸ்டிங் சைட்ல லொகேஷன் கேட்கும், எந்த லொகேஷன்ல நம்மளுக்கு பைவட் டேபிள் வேணும் அப்படின்ட்டு. நம்ம அந்த லொகேஷன் போய் இங்க செலக்ட் பண்றோம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல வேணும் அப்படின்ட்டு ஓகே கொடுக்குறேங்க. பைவட் டேபிள் ஓபன் ஆனோடனே இப்படி பிளாங்க் பைவட் டேபிள் இருக்கு. இங்க வந்து பைவட் டேபிள் ஃபீல்ட்ஸ் இருக்குங்க. இப்போ நாம பைவட் டேபிள் போடுறோம். என்ன மாதிரி போடலாம்? ஃபர்ஸ்ட் நேம் எடுத்தீங்க, நான் ரோஸ்ல வேணுமா காலம்ஸ் வேணுமான்னு கேட்குறோம். நம்ம ஃபர்ஸ்ட் நேம் வந்து ரோஸ்ல போடுறோம். அடுத்து பாத்தீங்கன்னா செமஸ்டர், அடுத்து கீழே அதுக்கு அடுத்த ரோல் என்ன சொல்றோம். அடுத்து எந்த வேல்யூ, இங்க வந்து பாத்தீங்கன்னா வேல்யூ, இதுல வேல்யூ மட்டும் தான் கொடுக்க முடியும். இதுல நியூமெரிக்கல் ஃபீல்ட், அமௌண்ட், மார்க்ஸ், இந்த மாதிரி நியூமெரிக்கல் வேல்யூஸ் மட்டும் தான் கொடுக்க முடியும். ஸோ இங்க வந்து நான் மார்க்ஸ் யூஸ் பண்ணி இங்க போடுறேன். இப்போ பாத்தீங்கன்னா இப்போ ராம்னுடைய கொஞ்சம் கீழே டவுன் பண்ணிக்கிறேன். பாத்தீங்கன்னா ராம்னுடைய 3 செமஸ்டர் டோட்டலும் இங்க வந்துச்சு, சமரைஸ்ட் வேல்யூ வந்துருச்சு. செமஸ்டர் 1ல 340 மார்க்ஸ், செமஸ்டர் 2ல 292, செமஸ்டர் 3ல 32. இந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டுக்கு நமக்கு வந்திருக்கு. இப்போ நம்ம சப்ஜெக்ட் வைஸ் நமக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா என்ன பண்ணலாம்னு பாத்தீங்கன்னா மறுபடியும் நம்ம பைவட் டேபிள்குள்ள போயிட்டு சப்ஜெக்ட் எடுத்துட்டு வந்து இங்க தேர்ட்
ஆப்ஷனா கொடுக்கலாங்க. அப்படி கொடுக்கும்போது பாத்தீங்கன்னா ராம் செமஸ்டர் 1ல சப்ஜெக்ட் வைஸ் இங்க டேட்டா இருக்கு. இதையவே நம்ம சின்னதா டிஃப்ரெண்டா பண்ணலாம். இந்த சப்ஜெக்டை தூக்கி காலம்ல போடலாம். எப்படி வருதுன்னு பார்ப்போம். இப்போ பாருங்க ஹரிசாண்டலா டேட்டா வந்து சப்ஜெக்ட் வந்துருச்சு. ஸோ செமஸ்டர் 1, செமஸ்டர் 2, செமஸ்டர் 3 இங்க வந்து பாத்தீங்கன்னா சப்ஜெக்ட் இருக்கு. இந்த மாதிரி நமக்கு சம்மரைஸ் ஆகி வந்துடும். இப்போ என்னென்ன ஆப்ஷன் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா பைவட் டேபிள்ல பைவட் டேபிள் கிளிக் பண்ணிட்டு இங்க போனீங்கன்னா ரெண்டு இருக்கு, அனலைஸ் அண்ட் டிசைனர். நம்ம டிசைன் போறோம். டிசைனர் போயிட்டு லே அவுட், ரிப்போர்ட் லே அவுட், எந்த மாதிரியான ரிப்போர்ட் லே அவுட் வேணும் அப்படின்னு இங்க பாத்தீங்கன்னா காம்பாக்ட், அவுட்லைன் அண்ட் டேப்லர் ஃபார்ம். இப்போ நம்ம வந்து காம்பாக்ட் இப்போ இருக்கிறது காம்பாக்ட்ல இருக்கு. நம்ம அடுத்து செலக்ட் பண்ண போறது அவுட்லைன். இப்போ அவுட்லைன்னா பாத்தீங்கன்னா டோட்டல்ஸ் வருது, டேட்டா வருது. இப்போ இந்த அவுட்லைன் யூஸ் பண்ணும்போது ஒரு ஒரு சில ஃபங்க்ஷன் ஒரு இது இந்த அவுட்லைனர் யூஸ் பண்ணும்போது இந்த டோட்டல் வந்து டாப் ரோல இருக்கு. இதை நீங்க பாட்டம் ரோல கொண்டு வரணும் அப்படின்னா அதே டிசைனர் போயிட்டு சப் டோட்டல், ஷோ ஆல் த சப் டோட்டல் அட் தி பாட்டம் ஆஃப் த குரூப். இதை செலக்ட் பண்ணீங்கன்னா பாருங்க, ஸோ டோட்டல்ஸ் வந்து பாட்டம்ல போயிடும், பாட்டம் ரோக்கு போயிடும். அந்தந்த ராமுனுடைய டோட்டல் பார்த்தீங்கன்னா ராம் பாட்டம் வந்துருச்சு. இது ஒன்று. அடுத்து நம்ம பார்க்க போறது டேப்லர் ஃபார்ம். இந்த டேப்லர் ஃபார்ம் கிளிக் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி டேபிள் வைஸ் டேட்டா அரேஞ்ச் ஆயிரும். இப்போ பாருங்க இங்க கிராண்ட் டோட்டல் இருக்கு, அதாவது வந்து ஒவ்வொரு ரோலையும் ஒரு டோட்டல் இருக்கு. அதே சமயம் லாஸ்ட்ல போய் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டோட்டல் இருக்கும், லாஸ்ட் கிராண்ட் டோட்டல் இருக்கு. இந்த டோட்டல் வந்து நமக்கு தேவையில்லை அப்படின்னா நம்ம இங்க போயிட்டு அனலைஸ், சாரி டிசைன்ல போயிட்டு கிராண்ட் டோட்டல் ஆஃப் ஃபார் ரோஸ் அண்ட் காலம்ஸ் ரெண்டுக்கு கொடுத்துட்டோம்னா ரெண்டுலேயும் இங்க காலம்லேயே இருக்கிற அந்த டோட்டல் போயிடும். கீழே போய் பார்த்தீங்கன்னா கீழே கிராண்ட் டோட்டல் இருக்காது. அதே மாதிரி இந்த சப் டோட்டல் நமக்கு வேண்டாம்னா சேம் சப் டோட்டலுக்கு போயிட்டு டு நாட் ஷோ டாப் டோட்டல் செலக்ட் பண்ணீங்கன்னா அந்த சப் டோட்டல் போயிடும். ஸோ சப் டோட்டல் வேணா நம்ம ஷோ ஆல் த சப் டோட்டல் அட் த டாப் ஆர் பாட்டம் நம்ம எது வேணாலும் செலக்ட் பண்ணிக்கலாங்க. ஸோ அடுத்து நம்ம பண்ண போறது என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு சின்னதா பிளாங்க் ரோஸ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கு. அது கீழே போயிட்டு இன்சர்ட் பிளாங்க் லைன் ஆஃப்டர் ஈச் ஐட்டம். இங்க ராம் அப்படிங்கிற லைன் ஐட்டம் இருக்கு, இதுக்கு கீழே நமக்கு ஒரு பிளாங்க். இப்போ ஒவ்வொரு செக்ஷனுக்கு இடையிலையும் ஒரு பிளாங்க் ரோ கிரியேட் ஆயிரும். ஸோ இது என்னன்னா நமக்கு ஈஸியா நமக்கு டிஃபரன்ஷியேட் பண்ணி கொடுக்கும். நம்ம ஒரு யாராவது ஒருத்தருக்கு அனுப்பும் போது இந்த எக்ஸல் ஃபைல் ஓபன் பண்ணாவே அது ஈஸியா டிஃபரன்ஷியேட் பண்ணி கொடுத்துரும். ராம்ங்கிறது ஒரு தனி செக்ஷன், சுந்தரங்கிற போயிட்டு வேண்டானா ரிமூவ் சப் பிளாங்க் லைன். அடுத்து பாத்தீங்கன்னா ரோ ஹெட்டர், காலம் ஹெட்டர். ரோ ஹெட்டர் கிளிக் பண்ணீங்கன்னா அந்த டார்க்னஸ் போகுது பாத்தீங்களா லெஃப்ட் சைட்ல. ரோ ஹெட்டர் கிளிக் பண்ணும்போது இந்த ராம் அப்படிங்கிற நேம் டார்க்கா இருக்கும். அது கிளிக் பண்ணா அது ஹெட்டரா வந்து நார்மல் லே அவுட் மாறிடும் ரோ ஹெட்டருக்கு ரூம். அதே மாதிரி காலம் ஹெட்டர் கிளிக் பண்ணும்போது பாத்தீங்கன்னா அந்த அந்த ஹைலைட் ஆயிருக்கிறது ரிமூவ் ஆயிரும். இன்னொரு ஆப்ஷன் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ரோஸும் ஒரு ரோ ஹைலைட் ஆயிருக்கு, இன்னொன்று பிளாங்கா இருக்கு, நெக்ஸ்ட் ஹைலைட் ஆயிருக்கு. அந்த மாதிரி ஆல்ரெடி ரோஸ் வந்து ஹைலைட் ஆயிருக்கு, இன்னொன்று பிளாங்கா இருக்கு. சிமிலர்லி ஃபார் காலம்ஸ் ஆல்சோ நீங்க பேண்டட் காலம் யூஸ் பண்ணீங்கன்னா ஒரு காலம் ஹைலைட் ஆயிருக்கு, இன்னொன்று வந்து பாத்தீங்கன்னா நார்மலா இருக்கும். அதுக்காக இந்த ஃபங்க்ஷன். இப்போ நம்ம ஃபார்மேட்டிங் இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம இங்க எல்லாமே நம்ம சம் பண்ணிக்கிறோம், டோட்டல் பண்ணிக்கிறோம். இதை வந்து கவுண்ட் நம்ம பண்ணணும் அப்படின்னா சரி ஒரு நிமிஷம் இந்த ஃபங்க்ஷன் பார்க்கலாங்க.
இப்போ பைவட் டேபிள்ல போயிட்டு இந்த டோட்டல் இந்த 90 மார்க்ஸ் அப்படின்னு இருக்கிறதனுடைய பிரேக்கப் வேணும் அப்படின்னாலும் அந்த டோட்டலுடைய பிரேக்கப் வேணும் அப்படின்னா இந்த இடத்துல வச்சுட்டு டபுள் கிளிக் பண்ணீங்கன்னா நெக்ஸ்ட் ஷீட்ல அது மட்டும் தனியா நமக்கு வந்துடும். அதனுடைய பிரேக்கப் வந்து நமக்கு தனியா இங்க கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி நீங்க எந்த ஒரு டேட்டாலையும் வச்சுட்டு இங்க சப்போஸ் 184 எப்படி வந்தது அப்படின்னு கிளிக் பண்ணோம்னா அடுத்தது அதனுடைய டோட்டல் பிரேக்கப். ஸோ இந்த 2 சீடி நம்ம டெலீட் பண்ணிடலாம் இப்போதைக்கு. ரைட் கிளிக் நம்ம நேற்று பார்த்த மாதிரி டெலீட் யூஸ் பண்ணி அந்த சீட்டை செலக்ட் பண்ணிட்டு ரைட் கிளிக் பண்றோம், டெலீட். ஸோ இது ஒரு ஆப்ஷனுங்க. இப்போ வந்து நம்ம உள்ள இருக்கிற நம்பர்ஸ் மார்க்ஸ் வந்து ஃபார்மேட் பண்ணணும். இப்போ வந்து இது வந்து டோட்டலா இருக்கு. இப்போ கவுண்ட் பண்ணணும். இங்க போயிட்டு சரி வேல்யூஸ்ல போயிட்டு சம் ஆஃப் மார்க்ஸ் இருக்கு. இதை போயிட்டு இந்த டிராப் டவுன் சின்னதா ஒரு பிளாக் கலர் டிராப் டவுன் இருக்குங்க. அதை செலக்ட் பண்ணீங்கன்னா வேல்யூ ஃபீல்ட் செட்டிங்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் கிடைக்கும். இந்த வேல்யூ ஃபீல்ட் செட்டிங் செலக்ட் பண்ணீங்கன்னா இங்க நியூமரஸ் ஆப்ஷன்ஸ் சம் பண்ணலாம், கவுண்ட் பண்ணலாம். இப்போ கவுண்ட் பண்ணி ஓகே கொடுக்கலாங்க. என்ன வருதுன்னு பார்ப்போம். ஸோ பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சப்ஜெக்ட் ராம் வந்து இங்கிலீஷ்ல எழுதியிருக்காரு. டோட்டல் 3 சப்ஜெக்ட் ஃபர்ஸ்ட் செமஸ்டர். டோட்டலா 3 செமஸ்டருக்கு சேர்ந்து 3 சப்ஜெக்ட். ஸோ எல்லா சப்ஜெக்ட் இங்கிலீஷ் சப்ஜெக்ட் கிளியர் பண்ணியிருக்காரு. டோட்டலா 3 செமஸ்டர் தான் நம்ம இருக்கு நான் வரைக்கும். ஸோ எல்லாமே பண்ணியிருக்காரு. அந்த மாதிரி கவுண்ட். அடுத்து என்ன பார்க்கலாம்னு பார்த்தீங்கன்னா வேல்யூ ஆவரேஜ் செலக்ட் பண்ணி ஓகே கொடுத்தீங்கன்னா அவருடைய ஆவரேஜ் மார்க் வந்து என்ன அப்படிங்கறத நம்ம பார்த்துக்கலாம். இங்கிலீஷ் சப்ஜெக்ட்ல மட்டும் ஆவரேஜ் மார்க் என்ன அப்படிங்கறது நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்போ பாத்தீங்கன்னா நம்ம மிஸ் எல்லாம் வந்து கரெக்டா 2 டிஜிட் இருக்கு. இங்க நிறைய வந்துருச்சு. இதை எப்படி நம்ம கரெக்ட் பண்ணலாம் அப்படிங்கறத பார்க்கலாங்க. மறுபடியும் நம்ம அந்த வேல்யூஸ்ல போயிட்டு மார்க்ஸ்க்கு தான் போறோம். அந்த ஃபீல்டு தான் டவுன் ஏரோ கீ பிரஸ் பண்ணி ஷோ ஃபீல்ட் செட்டிங்ஸ். இங்க ஆவரேஜ் செலக்ட் பண்ணிக்கலாம். இங்க கீழே பாருங்க நம்பர் ஃபார்மேட்டிங் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. இந்த நம்பர் ஃபார்மேட்டிங் கிளிக் பண்ணோம்னா இங்க நம்பர்ஸ் யூஸ் பண்ணிட்டு டெசிமல் பாயிண்ட் ஃபார்மேட் 0 கொடுத்துட்டு ஓகே பண்ணிடலாம். ஓகே கொடுத்தீங்கன்னா அந்த நம்பர் ஃபார்மேட்டிங் 2 டிஜிட் ஆயிருக்கு. ஸோ பைவட் நம்ம போய் எக்ஸ்ட்ரா வெளியில ஃபார்மேட் பண்ண தேவையில்லை. பைவட் டேபிளுக்குள்ளேயே நம்ம ஃபார்மேட் பண்ணிக்கலாம். ஆக்சுவலா பைவட் டேபிள்ல ஃபார்மேட் பண்றது தான் ரைட் வே ஆஃப் டூயிங் இட். நீங்க வந்து அவுட் சைடு நம்ம நேத்து பார்த்தோம் இல்லையா ஃபார்மேட் ஃபங்க்ஷன், எப்படி நம்ம அதை யூஸ் பண்ணி நீங்க பண்ணீங்க அப்படின்னா ரெஃப்ரெஷ் பண்ணும்போது அந்த ஃபார்மேட்டிங் வந்து வைப் அவுட் ஆயிரும். அதனால பைவட் டேபிள் பொறுத்த வரைக்கும் நீங்க பைவட் டேபிளுக்கு உள்ள இருக்கிற ஃபார்மேட்டையே யூஸ் பண்ணி ஃபார்மேட் பண்ணு. அடுத்து பாத்தீங்கன்னா ஃபீல்ட் வேல்யூ பண்ண இங்க மினிமம் மேக்ஸிமம் இருக்கு. மினிமம் போய் பார்க்கலாம். மினிமம் என்ன ஸ்கோர் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா ராம்ல இங்கிலீஷ் சப்ஜெக்ட் மினிமம் ஸ்கோர் 68. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இப்போ நம்மகிட்ட டோட்டல் ஃபுல்லா கிடைச்சிருச்சு. இப்போ நமக்கு வந்து நம்ம ஃபில்டர் ஆப்ஷன் பார்க்க போறோம். பைவட் டேபிள் யூஸ் பண்ணி அப்படி டேட்டா ஃபில்டர் பண்ண. இப்போ நம்ம எக்ஸாம்ஸ் எல்லாத்துக்கும் இருக்குது. ராம், சுந்தர், கிரி நிறைய பேர் இருக்குது. இதுல வந்து ஜெண்டர் மேல் எவ்வளவு பேர் நம்ம மார்க்ஸ் என்ன, ஃபீமேலுடைய மார்க்ஸ் என்ன அப்படின்னு நம்ம பார்க்கணும்னா ஜெண்டர்ங்கிற ஒரு ஃபீல்ட் இருக்கு. அதை நம்ம டிராக் பண்ணி இங்க ஃபில்டர் பாக்ஸ்ல போட்டுடலாங்க. நம்ம ஒன்ஸ் ஃபில்டர் பாக்ஸ்ல டிராக் பண்ணி போட்டோம்னா இங்க இங்க வந்துருங்க. இந்த டாப்ல இந்த பைவட் டேபிள் மேல தனியா ஒரு ரோஸ் ஆகி வந்துரு. அங்க போயிட்டு நம்ம ஃபில்டர் பண்ணிக்கலாம். இப்போ வந்து ஃபீமேல் 2 ஃபீமேல் இருக்காங்க. அவங்களுடைய மார்க்ஸ் இங்க ஃபில்டர் ஆயிடுச்சு. ஸோ மேல்ஸ் தனியா வேணா தனியா பார்த்துக்கலாம். போயிட்டு மேல் செலக்ட் பண்ணீங்கன்னா மேல்ஸ் தனியா. ரெண்டுமே உங்களுக்கு வேணும் அப்படின்னா போயிட்டு ஆல் செலக்ட் பண்ணலாம். ஆல் செலக்ட் பண்ணீங்கன்னா ரெண்டும் சேர்ந்து நமக்கு வரும். இதே மாதிரி பைவட் டேபிள் வந்து இன்னும் அட்வான்ஸ் லெவல் நிறைய இருக்குங்க. பட் இது ஜென்ரலா நம்ம டே டு டே ஃபங்க்ஷன்ல யூஸ் பண்றதுக்கு இப்போ நம்ம எல்லா ஃபங்க்ஷனையும் நீங்க இது பண்ணீங்கன்னா அதுவே சஃபிஷியன்ட். இதை யூஸ் பண்ணி நம்ம நிறைய இதுகள் பண்ணலாம். இப்போ பாத்தீங்கன்னா இங்க நமக்கு வந்து செமஸ்டர் வந்து இங்க வந்திருக்கு, சப்ஜெக்ட் இங்க இருக்கு.
ரெண்டையும் நம்ம ரீப்ளேஸ் பண்ணலாம். என்ன ஆகுது, செமஸ்டர் கொண்டாந்து இங்க சப்ஜெக்ட் கொண்டாந்து இங்க போட்டுட்டு ரோ ஃபில்டர்ல போட்டு நம்ம செமஸ்டர் ட்ராக் பண்ணி காலம் ஃபில்டர்ல போடுறோம். பாருங்க, ராமனுடைய சப்ஜெக்ட் வைஸ் மார்க்க இங்க செமஸ்டர் வைஸ் மார்க். இந்த மாதிரி நம்ம பைவட் டேபிள் வச்சுட்டு we can play data like anything and we can summarize data and we can report out data in a better and நிறைய இது ஃபார்முலா நீங்க யூஸ் பண்ணணும் அப்படின்னா, இந்த மாதிரி டேட்டா எடுத்துட்டு வர நீங்க ஃபார்முலா யூஸ் பண்ணணும்னா ஹெவியான ஃபார்முலா யூஸ் பண்ணணும். கவுண்ட் இஃப் கண்டிஷன், நெஸ்டட் இஃப். ஸோ அது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப டஃப், ரொம்ப டிஃபிகல்ட், இட்ஸ் வெரி வெரி அட்வான்ஸ்ட். ஆனா அதுக்காக பைவட் டேபிள் யூஸ் பண்ணி நம்ம ஈஸியா சிம்பிளா பண்ணிடலாம். சரிங்க. ஸோ வித் திஸ் இன்னைக்கு இந்த செக்ஷன் நம்ம கம்ப்ளீட் பண்றோம். ஸோ நம்ம இன்னைக்கு என்னென்ன பார்த்தோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபில்டர் பார்த்தோம், நார்மல் சிம்பிள் ஃபில்டர், பேசிக் ஃபில்டர் பார்த்தோம், அட்வான்ஸ் ஃபில்டர்ஸ் பார்த்தோம், எக்ஸல் ஃபார்முலாஸ் பார்த்தோம், என்னென்ன ஃபார்முலா இருக்குது, எப்படிலாம் யூஸ் பண்ணலாம், டைரக்டா சிங்கிள் ஃபார்முலாவை எப்படி யூஸ் பண்ணலாம், அதே சமயம் ஒரு ஃபார்முலாக்குள்ள இன்னொரு ஃபார்முலா எப்படி எழுதலாம் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். அடுத்தது வந்து சப் டோட்டல் பார்த்தோம். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா பைவட் டேபிள். ஸோ ஏதாவது கொஸ்டின்ஸ் இருக்குங்களா? பாலு சார், நான் பார்ட்டிசிபென்ட்ஸ் ஓபன் பண்ணட்டுமா? கண்டிப்பாங்க, ஓபன் பண்ணு. பார்ட்டிசிபென்ட்ஸ் ஒருத்தர் இன்னொருத்தவங்க பேசும்போது நீங்க மியூட் பண்ணிக்கோங்க. அவங்க கொஸ்டின் உங்க டர்ன் வரும்போது நீங்க அன்மியூட் பண்ணிட்டு போயிருங்க. உங்க கொஸ்டினை போட்டுட்டு திரும்ப நீங்க மியூட் பண்ணிக்கோங்க. ஸோ எல்லாத்துக்குமே அது யூஸ்ஃபுல்லா இருக்கும். உங்க டவுட் கண்டிப்பா எல்லாத்துக்குமே இருக்கலாம். ஓகே, you can unmute. ஹலோ, சொல்லுங்க. குட் ஈவினிங், சொல்லுங்க. நிஜமா எனக்கு கேட்கலைங்க, வாய்ஸ் ரொம்ப லோவா இருக்குங்க. சரிங்க, ஷீட் 1 ஷீட் 2 இருக்கு. அடிஷன் வந்து ஷீட் 1 பிளஸ் ஷீட் 2 பண்றது பாசிபிளா? ஹலோ, பாசிபிள். இங்க பாருங்க, ஈக்குவல் டு இது ஷீட் 1ல இங்க பண்றேங்க, இங்க போயிட்டு இங்க செலக்ட் பண்றோம், என்டர். ஸோ ரெண்டுமே சப் டோட்டல்ங்கிற நெக்ஸ்ட் ஷீட், பைவட் டேபிள்ங்கிற ஒரு ஷீட். நான் இங்க இந்த ஷீட்ல F2, அடுத்த ஷீட்ல C2 நான் டோட்டல் பண்ணிக்கிறேன். ஓகே சார், ஓகே சார். பாசிபிள். வணக்கங்க, சொல்லுங்க. அந்த பைவட் டேபிள் யூஸ் பண்றப்ப ஒரு பேஜ் இருந்து இன்னொரு ஷீட்டுக்கு நம்ம அந்த டேபிள கொண்டு வர முடியுமா சார்? கண்டிப்பா கொண்டு வரலாங்க. ஒரு ஷீட் இருக்குது, அதோட வேல்யூஸ் வந்து பைவட் டேபிள் செகண்ட் ஷீட் கொண்டு வர முடியுங்களா? கண்டிப்பா கொண்டு வரலாங்க. அதுவே ஆப்ஷன் கேட்கும். நீங்க பைவட் டேபிள் கிரியேட் பண்ணும்போது இப்போ பாத்தீங்கன்னா இங்க போயிட்டு இன்சர்ட் கொடுக்குறோம், பைவட் டேபிள். இங்க பாத்தீங்கன்னா நியூ ஷீட், டிஃபால்ட்டா நியூ ஷீட்ல இருக்கு. நீங்க ஓகே கொடுத்தீங்கன்னா இந்த டேபிளுக்கு பக்கத்துலயே ஒரு ஷீட் கிரியேட் ஆகி அதுல உங்களுடைய பைவட் டேபிள் வந்துடும். நம்ம எக்ஸிஸ்டிங் செலக்ட் பண்ணி இங்க கொடுத்தனால தான் எக்ஸிஸ்டிங் டேபிள்ல அது வந்திருக்கு. இந்த நியூ டேபிள்ங்கிற ஆப்ஷன் கொடுங்க சார். இந்த ஷீட்டை கொஞ்சம் எங்களுக்கு குரூப்ல போட்டீங்கன்னா நாங்க கொஞ்சம் பிராக்டிஸ் பண்ணி பார்ப்போம் சார். கண்டிப்பாங்க, இன்னைக்கு அனுப்பிச்சிடுறேங்க. ஓகே, தேங்க்யூ. வணக்கங்க சார். இந்த டேட்டாலாம் அவைலபிளா சார்? நாங்க பிராக்டிஸ் பண்றதுக்கு எப்படி சார் எங்களுக்கு இந்த டேட்டாங்களா? கண்டிப்பா இந்த ஃபைல் நான் இன்னைக்கு உங்களுக்கு அசஸ்மெண்ட்டுக்கு அனுப்பிச்சுடுறேன். நீங்க இதை யூஸ் பண்ணி கண்டிப்பா ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கலாம். அது எடிட்டபிள் தான் இல்ல? நம்ம எடிட்டபிள் பண்ணிக்கலாம். நீங்க போயிட்டு எது வேணாலும் மாத்திக்கலாம். ஜஸ்ட் an எடிட்டபிள். நான் எது பாஸ்வேர்ட் எது யூஸ் பண்ணி ப்ரொடெக்ட் பண்ணல சார். ஒன் மோர் திங் சார். சார் நீங்க வந்து ஆபீஸ் 2019ல பண்ணிருக்கீங்க. ஒரு சிலர் 7 வச்சிருப்பாங்க. அதனால இத 7க்கு மாத்தி நீங்க அனுப்பிச்சீங்கன்னா நல்லா இருக்கும் சார். எல்லாரும் யூஸ் பண்ண முடியும்னு நினைக்கிறேன். சரிங்க, கண்டிப்பாங்க. தேங்க்யூ.
ஹலோ ஹலோ சொல்லுங்க சார், வணக்கம் சேப்பர் சார். சொல்லுங்க சார், கேக்குது சார், நம்ம நிறைய ஃபார்முலாஸ் யூஸ் பண்ணுவோம். சம்மு, ஆவரேஜ், இந்த மாதிரிலாம் பார்த்தோம் இல்லை சார். அதை நீங்கள் போய் இன்சர்ட்டில் போய் ஃபங்க்ஷனில் வந்து கொடுப்பீங்க சார். இப்போ நான் ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஆவரேஜ்ங்கிற டேட்டா எனக்கு வேணும்னா பர்டிகுலர் செல்லில் போய் இசைக்கோட்டு போட்டு ஆவரேஜ் போட்டு அந்த எந்த ஒரு செல்ஸ் வேணும் அதை செலக்ட் பண்ணாவே ஆட்டோமேட்டிக்காக ஆன்சர் கிடைக்குதுங்களா? ஆமாங்க, கண்டிப்பா. அது instead of doing from insert control all those things டைரக்டா நான் இசிகோட் போட்டு போடலாம் இல்லையா? கண்டிப்பா போடலாங்க. இப்போ பாத்தீங்கன்னா நம்ம 2 விதமா பண்ணிருப்போம். நான் ஏன் அந்த ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணா பிகினர்ஸ்க்கு வந்து அந்த ஃபார்முலாஸ்னுடைய கண்டிஷன்ஸ் என்னன்னு தெரியாது. நீங்க இன்சர்ட் யூஸ் பண்ணும்போது அதுவே டிஃபால்ட்டா என்ன பண்ணணும் அப்படிங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப் உங்களுக்கு கைட் பண்ண ஈஸியா இருக்கும். ஒன்ஸ் நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிட்டீங்கன்னா ஈக்குவல் டு ஆவரேஜ் ஓபன் பிராக்கெட் எஸ் சார், அந்த இந்த ரேஞ்ச் கண்டிஷன் ட்ராக் பண்ணி க்ளோஸ் பிராக்கெட் கொடுத்தீங்கன்னா ஆன்சர். அட்டிஃப் அதெல்லாம் அப்பதான் யூஸ் பண்ணிருக்கேன், அதுதான் கேக்குறேன். ஆமாங்க, கண்டிப்பாங்க. நம்ம இது வந்து இன்சர்ட் ஃபங்க்ஷன் வந்து சிம்பிள் ஃபார்முலாஸ்க்கு மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும். எப்போ வந்து ஒரு ஃபார்முலாக்குள்ள இன்னொரு ஃபார்முலா யூஸ் பண்ணோம்னா புரியுங்க. இப்போ பாத்தீங்கன்னா இங்க நம்ம அப்படிதான் பண்ணிருக்கிறோம். இங்க நம்ம இன்சர்ட்டை யூஸ் பண்ணல, ஏன்னா இன்சர்ட் யூஸ் பண்ண முடியாது. இஃப் E2 is greater than 40 கொடுத்து ரேங்க் யூஸ் பண்ணிருக்கிறோம். ரேங்கிங் இஃப்குள்ள ரேங்கிங் யூஸ் பண்ணிருக்கிறோம். சோ அந்த மாதிரி சிச்சுவேஷன்ல கண்டிப்பா நம்ம இன்சர்ட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ண முடியாது. ஸ்ட்ரைட் ஃபார்வர்டா டைரக்ட் ஃபார்முலாஸ் மட்டும் தான் அதை பண்ண முடியும். ஓகே சார், தேங்க் யூ சார், தேங்க் யூ வெரி மச் சார். வணக்கம் சார். குட் ஈவினிங் சார். வணக்கம். சொல்லுங்க. வணக்கம் சார். அந்த பிவோட்டல் டேபிள்ல லொகேஷன் எப்படி சார் செலக்ட் பண்றது? லொகேஷன் அப்படின்னா நீங்க இங்க என்ன ஃபீல்ட் இருக்கோ அதெல்லாம் செலக்ட் பண்ணலாங்க. இப்போ நம்ம கொடுக்குற எக்ஸாம்பிள்ல ரெஜிஸ்டர் நம்பர் பிசி இருக்கு. ஸோ இந்த இடத்துல வந்து நீங்க என்ன ஹெட்டர் இருக்குதோ அந்த ஃபீல்ட உங்களால இங்க செலக்ட் பண்ண முடியும். எங்க வேணுமோ அங்க சார். இந்த 4 பாக்ஸ் இருக்கு, 4 பாக்ஸ்ல எங்க வேணாலும் நீங்க பிளேஸ் பண்ணிக்கலாம். ஒவ்வொரு இடத்துல பிளஸ் பண்ணும்போது ஒவ்வொரு மாதிரியான ரிசல்ட் வரும். நீங்க ஃபில்டர்ல போட்டீங்கன்னா இங்க மேல வரும், ஃபில்டருக்கு மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும். இப்போ லொகேஷன் இருக்கு, அந்த லொகேஷன்ங்கிற ஃபீல்ட் இருந்துன்னா அதை டிராக் பண்ணி ஃபில்டர்ல போட்டா அந்த செலக்ட் பண்ண முடியும். ரோஸ்ல போட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வரும். செமஸ்டர் காலம்ஸ்ல ஓடும்போது இங்க வரும். ஃபர்ஸ்ட்ல கேக்குறது சார், அந்த பிவோட்டல் டேபிள் போகும்போது ஃபர்ஸ்ட் கேக்குதுல லொகேஷன் அந்த ஓ ஃபில்டர்ஸ் ஃபில்டர்ஸ்ல போடலாம். சரி. தேங்க்யூ சார், தேங்க்யூ சார். குட் ஈவினிங் சார். குட் ஈவினிங். ஹலோ, சொல்லுங்க. இப்போ ஒரு செல்லுல இன்சர்ட் ஃபங்க்ஷன் கொடுத்துட்டு தென் அது மற்ற செல்லுக்கு வரணும் அப்படின்னா நம்ம பேஸ் ஸ்பெஷல் பண்றோம்ல சார், அதுக்கு பதிலாக அந்த செல்லோட பாட்டம் ரைட் சைட் பாட்டம் கார்னர்ல பிளஸ் வச்சு டிராக் பண்ணா கூட அந்த மற்ற செல்லுக்கு அது வரும்ல சார்? வருங்க. பட் ஒரு சில விஷயத்துல அந்த மாதிரி டிராக் பண்ணும்போது நீங்க ரெஃபரன்ஸ் பண்ணிட்டு இருக்கிறது மாறிட்டே வரும். சோ ஒரு காலம் அல்லது ஒரு ரேஞ்ச் ரெஃபரன்ஸ் பண்ணிக்கிறீங்க அப்படின்னா அது வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். சோ அதுக்காக தான் நம்ம வந்து அந்த கான்ஸ்டன்ட் யூஸ் பண்ணிட்டு காப்பி பண்ணி பேஸ்ட் பண்றோம். சோ டிராக் பண்றது ஒரு சைடு தான் நீங்க பண்ண முடியும். பேஸ்ட் பண்ணி காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணும்போது நீங்க எல்லா இடத்துக்கும் அதை யூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி இந்த ரேஞ்சில் யூஸ் பண்ணலாம். டிராக் பண்ணும்போது ஒன்லி டவுன்வர்ட்ஸ் அல்லது ரைட் சைடு மட்டும் தான் பண்ண முடியும். அதுக்காக தான் நம்ம காப்பி பேஸ்ட் ஃபங்க்ஷன் பேஸ்ட் ஸ்பெஷல் ஃபங்க்ஷன் நம்ம யூஸ் பண்றோம். தேங்க் யூ சார். வணக்கங்க. நேத்து சொல்லி நான் வந்து எக்ஸலுக்கு பிகினருங்க சார். ஸோ நேத்து சொல்லி கொடுத்ததெல்லாம் கொஞ்சம் இன்னைக்கு எக்ஸல்ல கொஞ்சம் ஒர்க் அவுட் பண்ணி பார்த்தேங்க. கொஞ்சம் ஒரு பாதி அளவுக்கு ஞாபகம் இருந்துச்சுங்க, மீதி ஸ்டெப்ஸ் எல்லாம் கொஞ்சம் ஞாபகத்துக்கு வரலைங்க. இன்னைக்கு வந்து ரொம்ப நல்லா தெளிவா இருந்துச்சுங்க. எனக்கு வந்து கொஞ்சம் அந்த ஸ்டெப்ஸ் அந்த ஷார்ட்கட் ட்ரிக்ஸ் எல்லாம் மட்டும் கொஞ்சம் போட முடியுமாங்க சார்? கண்டிப்பாங்க. நம்ம இந்த ஃபைல்ஸே உங்களுக்கு நாம கொடுக்க போறோம். அதே சமயம் வீடியோ வந்து நம்ம யூடியூப்ல அப்லோட்ல இருக்கு. சோ நீங்க வீடியோஸ் போய் பாத்தீங்கன்னா நேத்து கிளாஸ் அப்படியே ஃபுல் கிளாஸ் நீங்க இன்னொரு தடவை பார்க்க முடியும். கொஞ்சம் ஷார்ட்கட் அந்த ஷீட்ஸ் மாதிரி எங்களுக்கு கிடைச்சிச்சுன்னா கொஞ்சம் அதை பார்த்து செய்யறது கொஞ்சம் வசதியா இருக்கும் சார். அதாங்க, இதை அனுப்பிச்சு விட்றேங்க. கண்டிப்பா நம்ம ட்ரைனிங்க்கு யூஸ் பண்ண ஷீட்டை கண்டிப்பா நான் உங்களுக்கு அனுப்பிச்சுடுறோம். சார்
நம்ம ஷேர் பண்றது மாதிரி தான் ப்ரிப்பேர் பண்ணிருக்காங்க. சோ தட் கண்டிப்பா அதை ஷேர் பண்ணிடுவாங்க. வீடியோ அப்லோடும் பண்ணிடுவேன். அதர் தேன் திஸ் வேற ஏதாவது questions கேளுங்க. வணக்கம் வணக்கம் சார். வணக்கம், சொல்லுங்க சார் சப்போஸ் எங்களுக்கு ஒர்க் பண்ணி பார்க்கணும் சார். ப்ராக்டிக்கலாக பண்ணும்போது என்ன டவுட் இருந்ததுன்னா கேட்கறது. சாரி, ப்ராக்டிக்கலா உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தாவா? வாட்ஸ்அப் குரூப் இருக்கு இல்லைங்க, நீங்க வாட்ஸ்அப் குரூப் மெசேஜ் அனுப்புங்க, கண்டிப்பா நம்ம கிளாரிஃபை பண்ணலாம். சார் வணக்கம் சார். இப்போ நீங்க யூஸ் பண்ற வெர்ஷன் என்ன சார்? 2016 13 நான் யூஸ் பண்றது 365ங்க, ஆபீஸ் 365 லேட்டஸ்ட் வெர்ஷன். பட் ஆனா நான் இன்னைக்கும் எடுத்த கிளாஸ்ல 99% வந்து ஓல்டர் வெர்ஷன்ல இருக்கிறது எல்லா இன்னைக்கு எடுத்த கிளாஸ் எல்லாமே 2003ல இருந்து இருக்குங்க. இந்த ஃபங்க்ஷன்ஸ் நாம இன்னைக்கு எல்லாமே 2003 வெர்ஷன் எக்ஸல் 2003ல இருந்து இந்த ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் இருக்கு. நேத்து பார்த்த சில ஃபங்க்ஷன்ஸ் வந்து சின்ன சின்ன மாடிஃபிகேஷன் ஆயிருக்கும். அதே மாதிரி இந்த ஃபார்மேட்ல மட்டும் தான் டிஃபரெண்டா இருக்கு. நம்ம ஃபார்மேட்டிங் நேத்து பண்ணோம் இல்லையா, அதுல நிறைய புது ஆப்ஷன்ஸ் லேட்டஸ்ட் வெர்ஷன்ல வந்திருக்கு, நிறைய கலர்ஸ் வந்திருக்கும். அது ஓல்டு வெர்ஷன்ல கலர் கோடிங் அந்த மாதிரி கிடைக்காது. அதை தவிர பாத்தீங்கன்னா பெரிய டிஃபரன்ஸ் இல்ல. சரி சார், சரி சார். சார் இந்த ரேங்க், ஆவரேஜ், பிலோ 35 இதெல்லாம் சொல்றீங்களா சார்? இதுக்கு டக்குன்னு ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி என்ன சார்? எங்களுக்கு இதுதான் அதிகமா தேவைப்படும், மேடம் கூட சொன்னாங்க. இதை குயிக்கா ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி ஏதாவது? இந்த ஃபைலை நான் கொடுத்துருவேங்க. இந்த ஃபைல் ஃபார்முலாஸ் இருக்கும், நீங்க டக்குன்னு ஞாபகம் வச்சு இந்த ஃபைலை எடுத்து நீங்க ஓபன் பண்ணி பாத்துக்கலாம். இதோட இன்னொன்னு என்னன்னு பாத்தீங்கன்னா, நீங்க டெய்லி பிராக்டிஸ் பண்ண ஆரம்பிங்க. until unless நீங்க வந்து யூஸ் பண்ண நீங்க எவ்வளவு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குதோ. சில டைம் பாத்தீங்கன்னா நாம எக்ஸல்ல நம்ம போய் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம போய் ஃபார்முலா எழுதுறத விட மேனுவலா கால்குலேட்டர் எடுத்து போடுறது ஈஸியா இருக்கிற மாதிரி இருக்கும். பட் இருந்தாலும் நீங்க யூஸ் பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா, பிராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சோம் உங்களுக்கு இது ஈஸியா இருக்கும். ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொன்னா, லாஸ்ட் ஒரு 10 இயர்ஸ் நான் வந்து கால்குலேட்டரை யூஸ் பண்றதே இல்லை. ஓ, தேங்க் யூ சார். எதா இருந்தாலும் எக்ஸல் தான் பண்றேன். சோ நீங்க யூஸ் பண்ண ஆரம்பிங்க, உங்களுக்கு ஈஸியா இருக்கும். ஓ சரிங்க சார். சார் ரொம்ப சூப்பரா இருந்துச்சு சார். தேங்க் யூ சார். தேங்க் யூங்க சார். வணக்கம். வணக்கங்க சார். வணக்கம் சார். சார் இந்த ரேங்க் போட்டதுல ஏதோ சம்திங் மிஸ்டேக் இருக்கிற மாதிரி இருக்கு, அது கொஞ்சம் செக் பண்ண முடியுங்களா? ரேங்க்ல அந்த 2 செகண்ட் ரேங்க் இந்த இதெல்லாம் நிறைய முறை வர மாதிரி இருக்கு, ஆனா மார்க் டிஃபரா தான் இருக்கு. இப்போ 423க்கு செகண்ட் ரேங்க் இருக்கு, அப்படியே லாஸ்ட் காலம் வாங்கலாம், லாஸ்ட் ரோ. இங்க 423 லாஸ்ட் ரோ, லாஸ்ட் ரோ. அது என்ன ரீசன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு நிமிஷம். இங்க ஃபார்முலாஸ் நம்ம ட்ராக். ஆமாங்க, ஒரே ஒரு நிமிஷம். இங்க யூஸ் பண்ணிட்டு நம்ம ஃபார்முலா இடத்துல நம்ம இங்க கான்ஸ்டன்ட் யூஸ் பண்ணலீங்க. ஹலோ, ஒரு நிமிஷம் இருங்க, இதை நான் சேஞ்ச் பண்றேன். இங்க போயிட்டு டோட்டல் ஸ்கோர் எடுத்துட்டு இங்க க்ளோஸ் பண்றோம், ஸ்டார்ட் பண்ணி ஓகே கொடுக்குறோம். இங்க 68 வருது இல்லைங்களா? இங்க போயிட்டு நீங்க ஃபார்முலா பார்ல போயிட்டு பாருங்க, ஃபார்முலா பார் இருக்கு. இங்க போயிட்டு இங்க J2க்கு F4 யூஸ் பண்ணீங்கன்னா கான்ஸ்டன்ட் பண்ணிக்கலாம். இதுக்கப்புறம் நீங்க காப்பி பண்ணி அந்த ஃபார்முலாஸ் கீழே பேஸ்ட் பண்ணீங்கன்னா, இப்ப பாருங்க இங்க வந்து நம்ம டிராக் பண்ணும் போதோ காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணும் போதோ இந்த கான்ஸ்டன்ட் எந்த காலம் வந்து நம்ம கம்பேர் பண்றோம் அப்படிங்கறத அந்த வேல்யூ கூட கம்பேர் பண்றது கான்ஸ்டன்டா வச்சுக்கோங்க. கான்ஸ்டன்டா வச்சிட்டோம்னா எந்த எரர் இல்ல. ஓகே சார், தேங்க் யூ சார். சூப்பர்ங்க, தேங்க் யூ. சார் வணக்கம் சார். எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு அதை எப்படிங்க சார் பிரிண்ட் எடுக்கிறதுங்க சார்? எக்ஸல் பிரிண்ட் எடுக்கும் போது எல்லாமே கவர் ஆக மாட்டேங்குது, எப்படி பிரிண்ட் எடுக்கிறதுன்னு சொன்னீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். கண்டிப்பாங்க, இன்னைக்கு வாட்ஸ்அப்ல கூட அது கேட்டிருந்தீங்க.
ஸோ இன்னைக்கு கிளாஸ்ல நமக்கு டைம் இல்லாதனால அதை கவர் பண்ண முடியல. இன்னும் 2 days கிளாஸ் இருக்கு. ஸோ பிரிண்ட் எடுக்கிறத வந்து நம்ம ஏதோ ஒரு 2 நாள்ல ஏதோ ஒரு ஏரியாவில் நம்ம அதை கவர் பண்ணிடலாங்க. சார் வணக்கம் சார். வணக்கங்க சார் அந்த வி லுக்கப்ல லாஸ்ட்ல 0 ஏன் சார் போடுறோம்? 0 போட்டே ஆகணுமா? கண்டிப்பாங்க. எக்ஸாக்ட் மேட்ச் நம்பர் எக்ஸாக்டா மேட்ச் ஆனா மட்டும் எனக்கு ரிசல்ட் கொடு அப்படின்னு நம்ம சொல்றோங்க. ஓ அதுக்காக அந்த 0 டிஃபரன்ஸ் இல்லாம இருக்குங்கிறதுக்கா? ஆமா. இல்லைன்னா என்னன்னா ரிலேட்டிவ் எடுத்துக்குங்க. அது அதாவது வந்து பாத்தீங்கன்னா இப்போ இங்க நம்ம இது கம்பேர் பண்ணும்போது 1001 இருக்குது. ஸோ 100 இல்லாதப்போ 1002 இருந்ததுன்னா அதை எடுத்துட்டு அதனுடைய ஆன்சர் எடுத்துட்டு வந்துடும். சரி சார். அந்த ரீசனுக்காக. அப்ப 90% ஆஃப் த டைம் அந்த 0 தான் நம்ம ஐடென்டி தானே கேக்குறோம். கரெக்டா எக்ஸாக்ட் தானே கேக்குறோம். நார்மலா டே டு டே லைஃப்ல மேக்ஸிமம் பாத்தீங்கன்னா எக்ஸாக்ட் மேட்ச் தான் கேட்பீங்க. பட் ப்ராஜெக்ட் பேசிஸ்ல நம்ம வந்து ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அனலைசிஸ்ல யூஸ் பண்ணும்போது அந்த மாதிரியான விஷயங்களுக்கு யூஸ் பண்ண ரிலேட்டிவ்ஸ் அந்த மாதிரி எங்காவது வேணும் அப்படின்னா நம்ம வந்து +or-1 கொடுத்துக்கலாங்க. ஸோ நியரஸ்ட் டவுன் வேல்யூ வேணுமா நியரஸ்ட் அப் வேல்யூ வேணுமா அப்படிங்கறத அதுக்கு எக்ஸலுக்கு நம்ம சொல்லிக்கலாம். ஓகே சார், தேங்க்யூ. ஹலோ சார். சொல்லுங்க சார். வணக்கம் சார். வணக்கங்க சார் நேற்று நான் பேபிள் பத்தி கேட்டிருந்தேன். கண்டிப்பா. டிடக்ஷனுக்கும் இன்கிரிமெண்ட்டுக்கும் என்ன ஃபார்முலா சார்? என்ன நீங்க டிடெக்ட் பண்ணணும்? கிராஸ் டோட்டல் மைனஸ் டிடக்ஷன் ஈக்குவல் டு நெட் வரும். ஆமாங்க. அதுக்கு வந்து எப்படி நம்ம ஃபார்முலா பண்றது சார்? கண்டிப்பாங்க. இப்போ இங்க வந்து பாத்தீங்கன்னா டோட்டல் மார்க்ஸ் இருக்கு, ஸ்கோர் இருக்கு. இந்த ரெண்டுக்கு டிஃபரன்ஸ் பார்க்கணும். சரிங்களா? நெட் வேல்யூ பார்க்கணும் அப்படின்னா நம்ம பார்க்கலாம். காலம் இன்சர்ட் பண்றோம். சிம்பிளா சொல்லுங்க. ஈக்குவல் டு எது மைனஸ் எது நீங்க யூஸ் பண்ணணும்? டோட்டல் மார்க்ஸ் மைனஸ் டோட்டல் ஸ்கோர். இதே மாதிரி நீங்க காலம் யூஸ் பண்றதுனால சப்போஸ் நம்மகிட்ட வந்து ஒரு 5000 இருக்கு, கிராஸ் டிடக்ஷன் 500. இப்போ நெட் வேணும் அப்படின்னா ஈக்குவல் டு இந்த செல் மைனஸ் இந்த செல், அவ்வளவுதாங்க. 4500. ஓ சரிங்க சார். இன்கிரிமெண்ட் சார். இன்கிரிமெண்ட் மீன்ஸ் பேசிக் பே இன்டு 3%. ஓகே. 5000 பேசிக் பேன்னு வெச்சீங்க. ஈக்குவல் டு 5000 இன்டு 3%. ஹலோ. பர்சன்டேஜ் சிம்பிள் இருக்கு பாருங்க, இங்க யூஸ் பண்ணிக்க. 3% சிம்பிள் யூஸ் பண்ணிக்கலாம். பிளஸ் பேசிக் பே திரும்பவும் அந்த 3% கண்டுபிடிக்கிறோம் இல்லையா, அந்த 3% வந்து பேசிக் பே வந்து ஆட் ஆகணும். சரிங்க. ஓகே. அப்ப என்ன பண்ணோம்னா வந்து நம்ம 3% கண்டுபிடிச்சிட்டோம். இத செப்பரேட்டா நம்ம பிராக்கெட் அவுட் பண்ணனுங்க. ஈக்குவல் டுக்கு அப்புறம் போயிட்டு ஓபன் பிராக்கெட், அதுக்கப்புறம் அது 3% முடிஞ்சதுக்கு அப்புறம் க்ளோஸ் பிராக்கெட், அதுக்கப்புறம் பிளஸ் 5000 பேசிக் பே வந்து நம்மட்ட வந்து JL5. ஓ சரிங்க சார். பாத்தீங்க 5150. ஓகே சார். ஓகே சார். தேங்க் யூ சார். ஒன் மோர் டவுட் சார். நேத்து வந்து இந்த கஸ்டம் இம்போர்ட் லிஸ்ட் எடுக்கிறது சொன்னீங்களா சார், எடிட் கஸ்டம் லிஸ்ட்ல போய். ஆமாங்க. என்னுடைய லேப்டாப்ல அந்த ஆப்ஷனே இல்லைங்க சார். ஃபைல் இருக்கு, எக்ஸல் ஆப்ஷன் இருக்கு, அட்வான்ஸ்டு போறோம், அதுக்கப்புறம் வரக்கூடிய அந்த எடிட் கஸ்டம் லிஸ்ட்ங்கிறது இல்லைங்க சார். நீங்க என்ன வெர்ஷன் வச்சிருக்கீங்க? எக்ஸல் வெர்ஷன். விண்டோஸ் மேபி இது வந்து எக்ஸல் வந்து விண்டோஸ் 10. 2007. அது ஆக்சுவலா அந்த ஆப்ஷன் வந்து 2010க்கு மேல தான் வந்ததுன்னு நினைக்கிறேங்க. அதனால உங்க இதுல இல்ல. அப்ப எப்படி எடுக்கணும்? பட் தெரிஞ்சு வச்சுங்க, அப்கிரேட் ஆகும்போது உங்களுக்கு யூஸ் ஆகும். ஓ ஓகே சார். தேங்க்யூ சார். சரிங்க. வேற ஏதாவது क्वेश्चंस? குட் ஈவினிங். குட் ஈவினிங் சார். எக்ஸல் ஷீட் நம்ம ப்ரிப்பேர் பண்ணிட்டு அதை லாக் பண்ணணும், எப்படி பண்றது? ஷீட் ப்ரொடெக்ஷன்ல கம்ப்யூட்டர் எக்ஸல் அந்த எக்ஸலே ப்ரொடெக்ட் பண்ணணும், பாஸ்வேர்ட் போட்டு. அத எக்ஸல் ஃபைல் மேனுவல் போயிட்டு நம்ம பார்த்தோம் இல்லைங்களா, இந்த வீடியோல இருக்கு. இல்லைன்னா ஃபைல் மேனுவல் போயிட்டு சேவ் ஆஸ் கிளிக் பண்ணிட்டு இங்க மோர் ஆப்ஷன் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கு,
அங்க கிளிக் பண்ணிட்டீங்கன்னா ஒரு டயலாக் பாக்ஸ் ஓபன் ஆகும். ஓபன் ஆனதுக்கு அப்புறம் இங்க டூல்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கு. இங்க போயிட்டு ஜெனரல் ஆப்ஷன். ஓகே. உங்களுக்கு ஜெனரல் ஆப்ஷன் இங்க பாஸ்வேர்ட் கொடுத்து ஓகே கொடுத்துட்டீங்கன்னா ப்ரொடெக்ட் ஆயிரும் டோட்டலா. ஓகே, தேங்க் யூ. சேவ் பண்ணி க்ளோஸ் பண்ணிட்டு ஃபைல் ஓபன் பண்ணீங்கன்னா பாஸ்வேர்ட் கேட்கும். ஆமாங்க. தேங்க் யூ. தேங்க் யூ. சரிங்க, வேற ஏதாவது கொஸ்டின்ஸ்? ஸோ மேடம் பேபிள் ஒர்க் பண்றீங்க இல்லையா, நீங்க மந்த் எண்ட்ல எவ்வளவு டைம் எடுத்துக்கிறீங்க பேபிள் ப்ராசஸ் பண்றதுக்கு எக்ஸல் ஒர்க் பண்ணி? இன்னும் ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணல சார். இப்பதான் இந்த லீவ்ல ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் நானு. நாங்க நோட்ல நேரடியா தான் சார் எழுதுவோம். அது டிஜிட்டலைஸ் பண்ணலாம், நம்ம ட்ரை பண்ணலாமேன்னு இப்பதான் சார் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். சரிங்க, கண்டிப்பா பண்ணுங்க, நிறைய டைம் சேவ் ஆகும். ஸோ நோட் புக்ல பண்றதுக்கு எவ்வளவு டைம் ஆகுது உங்களுக்கு? இப்போ நோட் புக்ல வந்து ஒரு 1/2 hour ஆகும் சார். ஆனா ஒவ்வொருத்தருக்கும் இன்க்ரிமெண்ட்னு வரும்போது அது இயர்லி 4 times தானே, 4 இதுல தானே வரும். அந்த டைம் மட்டும் கொஞ்சம் அதிக டைம் ஆகும். மற்ற மந்த் எல்லாம் அப்படியே காப்பி பண்றதுதான். சரிங்க, எக்ஸல்ல நீங்க ஜஸ்ட் 1 minute நீங்க ஹலோ வாட்டி ஃபார்முலா போட்டு வச்சிட்டீங்கன்னா அது எப்போ வேணா நீங்க யாருக்கு வேணா அப்ளை பண்ணலாம். அது அவ்வளவு. ஆமா ஆமா மேடம், அதுக்காக தான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். இந்த லீவ்ல கொஞ்சம் ட்ரை பண்ணலாம் அப்படின்ட்டு. ஹலோ, வாய்ஸ் பிரேக் ஆகுது சார். ஹலோ ஹலோ, ஆடியோ இல்லைங்க சார். ஹலோ மேடம், கேட்கல. ஹலோ ஹலோ மேம், கேட்கல. ஹலோ 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 மேம் சொல்லுங்க. நினைக்கிறேன். ஹலோ, ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க மேடம், ஜாயின். ஓகே ஓகே. ஓகே, அவருக்கு ஏதோ ஒரு நெட்வொர்க் இஷ்யூன்னு நினைக்கிறேன். கால் பண்ண கனெக்ட் பண்ண முடியல. ஸோ நமக்கு டைம் ஆயிடுச்சு. நம்ம இன்னைக்கு செஷன் வந்து முடிச்சிடலாம். அப்புறம் மறுபடியும் நாளைக்கு ஒரு 5 minutes வெயிட் பண்றதுனா பண்ணுங்க. அவர் திரும்பவும் ஏதாவது கனெக்ட் பண்றாரான்னு. நான் கால் பண்ணேன், கிடைக்கல. ஏதாவது நெட்வொர்க் இஷ்யூ இருக்கும்னு நினைக்கிறேன். ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா நான் இன்னைக்கு இப்போ கொஞ்ச நேரத்துலயே அந்த வீடியோ அப்லோட் பண்ணிடுவேன். நீங்க அதை பாருங்க. ஏதாவது இன்னும் நிறைய விஷயங்கள் கொடுத்துருக்காங்க. ஈவன் நிறைய லார்ஜ் டேட்டா ஹேண்டில் பண்றவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இது ஒர்க் பண்ண ரொம்ப ஹாப்பியா இருக்கும். அதெல்லாம் நம்ம எவ்வளவு தூரம் மேனுவல் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறோம், இப்போ வந்து நமக்கு எவ்வளவு தூரம் அது மினிமைஸ் ஆகுதுன்றது. அதே மாதிரி பேபிள் போடுறது மத்த எல்லாமே கூட. ஸோ இந்த ரேங்க் போடுறது எல்லாமே கூட. ஒரே செகண்ட், அவர் கால் பண்றாரு. ஒரே ஸோ நீங்க இன்னைக்கு நான் அப்லோட் பண்ற வீடியோ பாருங்க. அவரால திரும்ப கனெக்ட் பண்ண முடியாது, இப்ப சொல்லிட்டாரு. அவருக்கு இருக்கு. வீடியோ பாருங்க. வேற ஏதாவது கொஸ்டின்ஸ் இருந்தனா மார்க் பண்ணி எடுத்துட்டு வாங்க. நாளைக்கு இந்த செஷனோட ரிலேட்டடா ஏதாவது டவுட் இருந்தனா அவர் அட்ரஸ் பண்ணிடுவார். அதுக்கப்புறம் நமக்கு இன்னொரு ரிசோர்ஸ் பர்சன் இருக்காங்க, அவங்க கிளாஸ் கண்டினியூ பண்ணுவாங்க. ஓகே, தேங்க்யூ. குட் நைட் எவ்ரிவன். குட் நைட்.